அனைவருக்கும் காலை வணக்கம். பெற்றோரை நினைவில் சுமந்து கணவனை இதயத்தில் சுமந்து குழந்தையை கருவில் சுமந்து குடும்ப பாரத்தை தலையில் சுமந்து இவை அனைத்தும் சுகமான சுமை என சிரித்துக்கொண்டே செல்பவள்தான் பெண். உங்கள் அனைவருக்கும் அனைத்துலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அழகான காலை, குளிரான காற்று, மேகமூடிய வானம், முகம் காட்ட துடிக்கும் சூரியன். உங்கள் இனிய புன்னகையோடு மலரட்டும் இந்த இனிய காலை பொழுது. அனைவருக்கும் காலை வணக்கம். குமரி மாவட்ட பாரதியார் சங்கமும் திருச்சிலுவை கல்லூரி IICயும் கணினி துறையும் இணைந்து நடத்தும் அனைத்துலக மகளிர் தின விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இந்நாளினுக்காக நன்றி கூறும் இவ்வேளையில் இறைவனை நமது மத்தியில் வரவேற்போம். இந்த இறைவாழ்த்துடன் நாமும் இணைந்து ஜெபிப்போம். நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன்னில் நாடினே அடியேனின் நிலை மாறினே. நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன்னில் நாடினே அடியேனின் நிலை மாறினே. உன்னோடு கைகோர்த்து நான் செல்லும் பாதை அழகானது, தினம் அழகானது. உன் கண்ணோடு கண் சேர்த்து நான் பார்க்கும் பார்வை புதிதானது, தினம் புதிதானது. உன்னை ஏற்றுக்கொண்டே ஒரு மாற்றம் கண்டே, உன்னில் உலகை புதிதாக கண்டே. நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன்னில் நாடினே அடியேனின் நிலை மாறினே. நிதம் காணும் வானம் நிலையான போதும் அதில் தோன்றும் மேகம் இடம் கோலம் மாறும். நிதம் காணும் வானம் நிலையான போதும் அதில் தோன்றும் மேகம் இடம் கோலம் மாறும். மாற்றங்களை மனம் தேடுதே, உந்தன் வார்த்தைகளை உரமானதே. மாற்றங்களை மனம் தேடுதே, உந்தன் வார்த்தைகளை உரமானதே. இறைவா இறைவா வாழ்வு உன்னை வளமானதே. நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன்னில் நாடினே அடியேனின் நிலை மாறினே அடியேனின் நிலை மாறினே. வரவேற்புரை வழங்கிட எனது தோழி கிரைனாவை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். திரும்பி பார்க்க வைக்கும் முகம் எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் திரும்ப நினைக்க வைக்கும் குணம் ஒரு சிலருக்கு மட்டுமே இருக்கும். அதுபோல அகத்தின் அழகினை முகத்தில் பிரதிபலிக்கும் நம் அன்பிற்குரிய கல்லூரி முதல்வர் அருட்சகோதரி முனைவர் ஆனி பெர்பெட் சோஃபி அவர்கள் எளிமையும் சுறுசுறுப்பும் கொண்டவர்கள், ஓயாது உழைப்பவர்கள், மாணவிகள் மீது அதிக அக்கறை கொண்டவர்கள். அவர்கள் இன்று நம்மிடையே நம் எளிய அழைப்பினை ஏற்று இந்த விழாவிற்கு வருகை தந்தமைக்கு அவர்களை நம் அனைவர் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். குமரி மாவட்ட பாரதியார் சங்க தலைவரும் ரோட்ரா கிளப் உறுப்பினருமான திருமதி ஜெயமதி ரொசாரியோ அவர்கள் இந்த விழாவினை தலைமை தாங்க வருகை தந்திருக்கிறார்கள்.
இவர் அன்னை தெரேசா உதவும் கைத்திட்டத்தின் நிறுவனர், குமரி மாவட்ட பாரதியார் சங்கத்தின் தலைவர், தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவரும் கூட. கருடப்பார்வை என்னும் மாத இதழின் நிருபர், தேசிய மனித உரிமை கூட்ட உரிமை மற்றும் லஞ்சம் ஒழிப்பு இயக்கத்தின் மாவட்ட மகளிர் அணி செயலாளர், தூய வளனார் மாற்றுத்திறனாளியின் சங்கத்தின் முன்னாள் தலைவர், விபத்தில்லா கன்னியாகுமரி மாவட்ட இயக்கத்தின் உறுப்பினரும் கூட. அது மட்டுமின்றி 33 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். இவ்வளவு திறமைகளை உள்ளடக்கிய திருமதி ஜெயமதி ரொசாரியோ அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறேன். அவர்களை வரவேற்கும் விதமாக ஆசிரியர் திருமதி நித்திலா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இப்பொழுதும் அதே சேவை மனதுடன் நம்மில் ஒருவரான திருமதி ஜெயசீலி அவர்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். நமது கல்லூரியின் தமிழ் துறையில் சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்று இப்பொழுதும் அதே சேவை மனதுடன் தனது வீட்டில் அன்பு தாயாகவும், கணவனுக்கு நல்ல பண்பான மனைவியாகவும், பணிபுரியும் இடத்தில் வெற்றிகரமான பெண்மணியாகவும், அனைவருக்கும் ஒரு இனிய சகோதரியாகவும் திகழும் தமிழ் புலவி திருமதி ஜெயசீலி அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறேன். இவர்களை வரவேற்க ஆசிரியர் திருமதி அர்ச்சனா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அடிமுறை, வர்மம், சிலம்பம் போன்ற தற்காப்பு கலையில் 25 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் வாய்ந்தவராகவும், 6க்கும் மேற்பட்ட மூத்த ஆசான்களின் சீடனாகவும், தமது மாணவர்களை ஆணழகன் மற்றும் வலுத்தூக்கும் போட்டியின் ஏசிய அளவிலும், சிலம்பம் போட்டியில் தேசிய அளவிலும் பதக்கங்கள் பல வெல்வதற்கு பயிற்சி அளித்த திரு நாகராஜன் அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். அவர்களை வரவேற்கும் விதமாக ஆசிரியர் பிளஸ்ஸி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நம் அனைவரையும் ஒழுக்கத்துடனும் நற்பண்புடனும் வழிநடத்தி இந்நிகழ்ச்சி அமைத்து தந்த நம் கணினித்துறையின் அருட்சகோதரி ஜோதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஆசிரிய பணியே அர்ப்பணி, அதற்கே என்னை அர்ப்பணி. இதற்கிணங்க மாணவிகளை கல்வியிலும் திறமையிலும் ஊக்குவிக்கும் எமது கணினித்துறையின் ஆசிரியர்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இங்கே கதாநாயகிகளாக அமர்ந்திருக்கும் எமது கணினித்துறையின் நாளைய நட்சத்திரங்களாக ஜொலிக்க இருக்கும் எம் போன்ற மாணவிகளை அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வரவேற்புரை வழங்கிய கிரேனாவிற்கு நன்றி. வாழ்த்துரை வழங்கிட அருள் சகோதரி சோஃபி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அரங்கின் முன் அமர்ந்திருக்கும் சான்றோர் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக சிறப்பு விருந்தினருக்காக வந்துள்ள முனைவர் திருமதி ஜெயசீலி அவர்களுக்கும், திருமதி ஜெயமதி ரொசேரியோ மற்றும் திரு நாகராஜன், கணினித்துறை தலைவர் சகோதரி ஜோதி மற்றும் இங்கே வந்துள்ள பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகள் ஆகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் அனைவருக்கும் தெரியும், நமக்கு பெண்களாகி நமக்கு இந்த பெண்கள் தினம் என்பது பெருமை தரக்கூடியது. நம்ம நேற்று தான் நம்ம பெண்கள் விழாவை நம்ம பெரிய அளவில் நம்ம கொண்டாடினோம். நம்ம நிறைய கருத்துக்களை நீங்கள் 3 இயர்ஸ் ஏற்கனவே இங்கே பங்கேற்றிருப்பீங்க. நம்ம 2 புத்தகங்களை வெளியிட்டாங்க. ஒன்று அந்த மின்னலின் நிறம் பெண்மையும், அதுக்கப்புறம் வேர்களின் மொழி என்ற 2 நூல்களை வெளியிட்டாங்க. இப்போ நிறைய கருத்துக்களை நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கீங்க. ஆனால் நான் நிறைய பெண்களை பற்றி நான் சொல்கிறதுக்கு நான் விரும்பல. ஒரு சில கருத்துக்களை மாத்திரம் சில வரிகளில் சொல்லி என்னுடைய வாழ்த்துறையை நான் தொடங்குகின்றேன். நம்ம பெண்கள் என்று சொல்லும்போது, பெண்களாக பிறப்பது என்பது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு கொடை தானே. நம்ம எல்லாருமே நம்ம பெண்களாக இருக்கிறது நம்ம பெருமிதம் கொள்ள வேண்டும். நம்ம நம்முடைய சமுதாயத்தில் பல துறைகளில் பெண்கள் பெண்கள் இருக்காங்க. அறிவியலாக இருந்தாலும் சரி, அல்லது அரசியலாக இருந்தாலும், எந்த துறை, பொருளாதாரம் எதுலேயும் நம்ம பார்க்கும்போது முன்னேற்றம் அடைத்து கொண்டே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் நம்ம சொல்ல முடியும், இன்னும் நம்ம முழுமையாக விடுதலை பெறவில்லை. அப்படிதானே பல இடங்களில் நம்ம பெண்களாக நமக்கு பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகின்றார்கள். சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை பல இடர்களையும்
தடைகளை நம்ம சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். அதனால் வந்து நம்ம ஒரு சைடில் வந்து பார்க்கும்போது முன்னேற்றம் அடைந்தால் கூட இன்னும் நம்ம ஒரு சில துறைகளில் வந்து சில இடங்களில் வந்து நம்ம இன்னும் அதில் விடுபட்டு வர வேண்டும் என்ற ஒரு நிலைமையில் வந்து நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி நான் ஒரே ஒரு சிறு தான் இன்றைக்குள்ள ஹிண்ட் பேப்பர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா பாயிண்ட்னு அதில் ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒன்று அதில் ஒரு சர்வே நடத்தியிருக்காங்க. அந்த ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஜெண்டர் ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வந்து ஒரு 30,000 அடல்ட்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. அதில் கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து அதிகமாக என்னதுன்னா ஜெண்டர் ஆண்களா பெண்களா, அதுவும் சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஏர்னிங் யுவர் ஃபேமிலி அது வந்து பெண்களும் ஆண்களும் இணைந்து செய்யணுமா அல்லது ஆண்கள் மாத்திரம்தான் செய்யணுமா, அதுமாதிரி பேரண்ட்ஸை வந்து கவனிக்கிறது வந்து பெண்களுடைய ரோலா அல்லது ஆண்களுடைய ரோலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுமாதிரி ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் ஒரு ஃபேமிலியில் எடுக்கிறது, அதுமாதிரி லாஸ்ட் ரைட்ஸை பேரண்ட்ஸ்க்கு பர்ஃபார்ம் பண்ணது. நம்ம ட்ரெடிஷ்னலாக சில இதை நம்ம வச்சுருக்கோம், ஆண்கள் தான் செய்யணும் தானே. அதேமாதிரி வேறு சில காரியங்களும் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பேப்பர் எல்லா கிளாஸும் நம்ம கொடுக்குறோம். நீங்கள் பேப்பர் எடுத்து பாருங்கள். அதில் வந்து நம்ம டேட்டா பாயிண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு 3வது 4வது பேஜில் வந்து இருக்குது. இந்த சர்வே கண்டக்டட் ஆன் த ஆட்டிடியூட் டுவர்ட் ஜெண்டர் ரோல். இன்னும் கூட நம்ம அந்த ஆண் பெண் அந்த பாலினத்தை பார்க்கும்போது சில நேரங்களில் சில காரியங்கள் ஆண்கள் தான் செய்ய நினைக்கிறோம், சில காரியம் பெண்கள் தான் செய்யிருக்கோம். ரெண்டும் இணைந்து செய்யும்போது அதனுடைய வெளிப்பாடு வந்து வித்தியாசமாக இருக்கும். அதுமாதிரி இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆண்களுக்கு தான் உண்டா அல்ல பெண்களுக்கும் உண்டா, 2 பேரும் இணைந்து அந்த நம்முடைய பெற்றோர்களுடைய அந்த பாரம்பரியமான அந்த சொத்துக்களுக்கு வந்து நம்ம உரிமையாளர்களாக இருப்போம் அப்படின்னு நிறைய கேள்விகள், ஒரு 6-7 கேள்விகள் இருக்குது. அதில் பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க. சில வந்து 55 இருக்கலாம், 70 இருக்குது. அந்த டேட்டா இங்கே பாருங்கள். ஆனால் நம்ம வந்து அதில் அதே கொஸ்டின்ஸை நம்மகிட்ட தரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், இந்திய நிலையில் நீங்கள் வந்து இது வந்து டிஜிட்டல் ஜென்ரேஷனில் உள்ளவங்க தான் உங்களுடைய ஒரு 20-30 இயர்ஸ் இங்கே முன்னால் இருக்கக்கூடிய அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் சீனியர்ஸ் அவங்களுடைய ஆட்டிடியூடாக இருக்கலாம். உங்களுடைய ஆட்டிடியூட் என்ன இருக்குது, நமக்குமே எங்களுக்கே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாலும் பெண்களை நினைக்கும் போது வேறு மாதிரி ஒரு நிலையை நினச்சிருப்போம். இன்றைக்கி அதே கொஸ்டின் கேட்கும்போது நம்ம வேறு மாதிரி நினைக்கிறோம். நம்ம வந்து கல்லூரி மாணவிகளாக இருக்கிறோம். அந்த நிலைமை இருக்கும்போது நம்ம சமுதாயத்துடைய பெண்களுடைய நிலைமை என்ன, இதே கொஸ்டின்ஸ் நம்மகிட்ட கேட்டோம்னா நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் பெண்களாகி உங்களுக்கு வந்து நிறைய சக்தி கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு யாருக்குமே ஒரு ஸ்கில் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதனால் எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதோடைய டிகிரி வேரி பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து அதை பயன்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்க வாய்ப்புகள் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸ்கூலில் இருந்திருப்பாங்க, காலேஜில் கொடுத்துருக்காங்க, வேறு வெளியிலையும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ பெண்களாகி உங்களுக்கு வந்து கடவுள் நிறைய கிஃப்ட்ஸை கொடுத்துருக்காங்க. வாய்ப்புகளை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொடுக்குங்க. மேடம் வந்து 2 பேருமே எங்களுக்கு புதுசு இல்லை தானே. அவங்க ஜெயஸ்ரீ மேடம் வந்து 35 வருடங்களுக்கு மேலே அவங்க வந்து தமிழ் துறையில் பணியாற்றியிருக்காங்க, பல பொறுப்புகளை ஏற்றிருக்காங்க. தமிழ் மொழி துறை மாத்திரம் இல்லை, ஃபைன் ஆர்ட்ஸ் சரி, கேம்பஸ் அனிமேஷன், பிடிஏ, பல துறைகளில் அவங்க வந்து நம்ம கல்லூரிக்கு நிறைய சேவைகள் செய்திருக்காங்க. அவங்க ஓய்வு பெற்ற பிறகும் இன்னும் இளமை துடிப்போட சேவை மனப்பான்மையோட இன்னும் அவங்களுடைய குடும்ப பொறுப்புகளை ஏற்று ஜபங்கள் நடத்துகிறதாலும் சரி, வேறு பணிகள் சேர்ந்தாலும் எப்பொழுதுமே ஒரு தாய் வீடு போல் அவங்க மனமும் வந்து வரக்கூடிய மனநிலையை நான் வந்து பாராட்டுறேன். இதுக்கு முன்னாலே இது போன வாரத்தில் இந்த வாரம் மீட்டிங் வந்திருந்தாங்க, திருப்பி அவங்களுக்கு வந்திருக்காங்க. மீண்டும் வந்து உங்களோட மாணவிகளோட உங்களுடைய கருத்துக்களை அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க. அது மாதிரி திருமதி ஜெயமதி ரசோரியும் போய் நான் இல்லை, அவங்க ரோட்டரி சங்கத்தின் சார்பாக இவ்வளோ பொறுப்புகளை இன்றைக்கி நான் கேட்டிருக்கேன். நிறைய தலைமை பொறுப்புகளில் அவங்க இருக்கிறாங்க. அதனால் அவங்க இன்றைக்கி வந்திருக்கிறது அவங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸ் அவங்க ரொம்ப இல்லாத கூட பல இடங்கள் அவங்க போகலாம். ஆனால் நமக்காகவே இன்றைக்கி வந்திருக்காங்க. வந்து உங்களோட பகிர்ந்துக்குள்ள கருத்துக்களை பகிர்ந்துக்குள்ள வந்திருக்காங்க. அதனால் அட்டென்டிவாக லிசன் பண்ணி இருந்தவங்க. அது மாதிரி நாகராஜன் சார் கூட அவங்க சொல்லும்போது நல்ல பொறுப்பேற்றவங்க, கடவுளுடைய கொடுத்த அந்த திறமையை நல்வழியில் பயன்படுத்தி நல்ல ஒரு ஆசானாக இருக்கிறாங்க. அவங்களை வாழ்த்துகிறேன். இந்த கணினித்துறையும் குமரி மாவட்ட பாரதியார் சங்கமும் ஐஐசி இணைந்து இந்த கருத்தரங்கு வந்து நீங்கள் செஷன் நடத்தி கொண்டிருக்கீங்க. இதுக்கு முன்னால் நீங்கள் பல போட்டிகள் நடத்தியிருக்கீங்க, எல்லாருமே பங்கு கொண்டிருக்கீங்க. ஆனால் எல்லாருக்கும் பரிசு கொடுக்க முடியாது. ஆனால் பங்கு பெற்ற அனைத்து மாணவிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகள், பரிசு பெறக்கூடிய அந்த மாணவிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் இங்கே வந்து அப்சர்வர்ஸாக இருக்கிறீங்க மற்றவங்க, ஆனால் உங்களுக்கு வந்து இது என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கணும். பல போட்டிகள் நம்மளும் இன்னும் முதல்ல உங்களுக்கு பரிசு கிடைக்க நினைக்கூடாது. நம்ம வந்து வாய்ப்பை பயன்படுத்தி பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கோம். ஒவ்வொரு நேரம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது நிச்சயமாக வெற்றி நமக்கு கிடைக்கும். பர்சிவரன்ஸ் இருக்கணும், கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் தானே. முயற்சி வந்து எப்போவுமே நம்ம வந்து தோல்வி அடைய செய்யாது. ஆனால் நம்ம முயற்சி பண்ணும்போது நிச்சயமாக ஒரு நாள் நம்ம வந்து வெற்றி அடைவோம். ஆனால் என்னுடைய அழைத்ததுக்காக நன்றி, வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி கூறிக்கொண்டேன். இந்த I offer my felicitations for the fruitful seminar today. I also invoke God's blessings on each one of you. Thank you for that.
வாழ்த்துரை வழங்கிய அருட்சகோதரி சோஃபி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைவர் உரை வழங்கிட திருமதி ஜெயமதி ரொசாரியோ அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மனித வாழ்வு மலர்ந்திட, மனிதம் காத்திட, மனிதனை மனிதனாக வாழ வைக்க இறைப்பணியை ஏற்றதோடு ஆசிரியர் பணியையும் ஏற்று இந்த குமரி மாவட்டத்தின் திலகமாக விளங்கக்கூடிய அந்த புனித சிலுவை கல்லூரியை மிகவும் சிறப்புடன் வழிநடத்தி ஒரு நல்ல கல்லூரியாக, தரமிக்க கல்லூரியாக, தரமிக்க மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற நிர்வாக திறமையுடைய நமது முதல்வர் முனைவர் அருள் சகோதரி சோஃபி அவர்களே, குயவன் கையில் களிமண் கொடுக்கப்படும் போது குயவன் அதனை ஒரு நல்ல பாண்டமாக உருவாக்கி எடுப்பான். அவ்வாறு +2 முடித்த நிலையில் இங்கு வரக்கூடிய மாணவ மாணவிகளை நன்கு மனிதநேயம் மிக்கவர்களாக, கல்வி மற்றும் திறமை உள்ளவர்களாக மாற்றி அவர்கள் இங்கிருந்து வெளியே போகும்போது நல்ல தரமான மாணவிகளாக உருவாக்கும் பணியை செய்து கொண்டிருக்கும் உங்களது கணினி துறை தலைவர் அருள் சிஸ்டர் ஜோதி அவர்களே, அவர்களோடு இணைந்து பணியாற்றும் ஆசிரியர் பெருமக்களே, இந்த மாணவிகளெல்லாம் உருவாக்கும் ஒரு நல்ல குயவர்களாக இங்கு ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கக்கூடிய தன்னலமற்ற ஆசிரியர் பெருமக்களே, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்றார் பாரதி. அது மாதிரி ஓய்வு பெற்றாலும் நான் இருக்க மாட்டேன், நான் மாணவர்களுக்கு பணி செய்து கொண்டே இருப்பேன், என்னை யாராலும் சும்மா உட்கார வைக்க முடியாது என்ற ஒரு ரீதியில் இங்கு பணியாற்றி பல வருடங்களாக பணியாற்றி இன்னும் இந்த கல்லூரிக்கு வந்து நிறைய மாணவர்களுக்காக செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே வரக்கூடியவர்கள் நமது உங்களுடைய பழைய தமிழ்துறை தலைவர் முனைவர் ஜெயஸ்ரீ அவர்கள். என்னே மாதிரி தான் நானும் புனித அந்தோனியார் மேல்நிலை பள்ளியில் பணியாற்றி 33 வருடங்கள் பணியாற்றி ஒரு நாள் இருக்க மாட்டேன், எப்பொழுதும் பள்ளிக்கூடத்துக்கு சென்று கொண்டே இருப்பேன். எனக்கு மாணவர்களை பார்க்காமல் இருக்க முடியாது. அங்கு போய் நடனங்கள் சொல்லிக் கொடுப்பது, நாடகங்கள் சொல்லிக் கொடுப்பது, கவுன்சிலிங் கொடுப்பது, பிள்ளைகளோடு அளவலாவது சொல்லுவேன். யாராவது வந்து இந்த மாதிரி பிள்ளைகள் இருந்தால் தாங்க, நான் அந்த பிள்ளைகளை நல்லா மாற்றி தருவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் போயிட்டே இருந்தேன். இந்த கொரோனா சூழ்நிலையில் தான் இந்த லாக்டவுன் நேரத்தில் தான் கொஞ்சம் பிள்ளைங்கள் இல்லாதனால கொஞ்சம் போக முடியலை. என்னே மாதிரி தான் அவங்க பார்த்த உடனே நான் நினச்சேன், 2 பேரும் ஒரே கட்சி தான். அப்படிப்பட்ட ஒரு அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தலைவர் பொறுப்புக்கு நம்மளை வரவழைச்சிருக்காங்க. அவங்க திருமதி பாரதியார் சங்கத்தின் துணைத் தலைவராக, இணை தலைவராக, அவங்கள ஒரு தலைவர் தான். நாங்கள் 2 பேருமே பொறுப்பிலிருந்து நிறைய நிகழ்ச்சிகளெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு திறமையுடைய நமது சகோதரி முனைவர் ஜெயஸ்ரீ அவர்களே, உங்களுக்கெல்லாம் தற்காப்பு கலை வேண்டும். மாணவிகள் இப்பொழுது பழைய முன்னால மாதிரி அல்ல, நிறைய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்காப்பு கலையை உங்களுக்கெல்லாம் சொல்லித்தர வந்திருக்கும் நமது சகோதரர் திரு நாகராஜன் அவர்களே, அவர்களோடு வந்திருக்கும் அவரது நண்பர்களே, பட்டங்கள் ஆளுவதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், ஏட்டுமறிவினில் ஆணிற்கு பெண் இளைப்பல்லை காணென்று கும்மியடி என்று இந்த கல்லூரிக்கு படிக்க வந்து கல்வி கற்று பெரிய ஒரு சாதனை செய்ய காத்திருக்கும் புதுமை பெண்களாக அமர்ந்திருக்கும் மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்ச் 8, அதாவது முந்தா நாள், உங்களுக்கு நேற்று ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்திருக்கும். மார்ச் 8 என்றாலே உங்களுக்கெல்லாம் நினைவில் வர்றது என்னது? இந்த மாதிரி ஒரு மகளிர் தினம். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மகளிர் தினம்னு சொல்லும்போது எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இல்லையா? யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்க, யாரெல்லாம் சந்தோஷமாக இல்லை கை தூக்குங்க. இல்லை, ஒருத்தருமே சந்தோஷமா இல்லையா? கல்லூரிக்கு வந்தாலே சந்தோஷமாக தானே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸை பார்த்த உடனே, ஆசிரியர் வளாகத்தை பார்த்தோன்னே சந்தோஷமா இல்லையா? ஐயோ, கொஞ்சம் பேர் தான் மற்றவங்களுக்குலாம் சந்தோஷமா இல்லையா? அப்போ கை தூக்குங்க எல்லாரும். எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும், தெரியுதா? கவலை வந்தால் வாழ்க்கையை நாசாக்கும். இப்போ மார்ச் 8ன்னு சொன்ன உடனே
எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். பெண்கள் தினம், பெண்கள் தினம், பெண்கள் தினம். அப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். உங்களுக்கு பள்ளிக்கூட இந்த காலேஜுகளில் வந்து நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். நல்ல அழகழகான அருமையான போட்டிகள் எல்லாம் உங்கள் சிந்தனை தூண்டும் விதமாக, உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படும் விதமாக நல்ல போட்டிகள்லாம் வச்சுருக்காங்க. பேச்சு போட்டினாலும் சரி, கவிதை போட்டி. தலைப்பை பார்த்த உடனே நினைக்கிறேன், எப்பா என்ன மாதிரி இந்த பிள்ளைகளை வடிவமைச்சு கொண்டு வராங்க. இப்படி ஒரு நல்லா இருந்தது உங்கள் தலைப்புகள் எல்லாம். இன்னைக்கு கூட பெண்ணை விழித்தழு அந்த மாதிரி ஒரு நல்ல தலைப்பில் பேச்சு போட்டி, மற்றபடி அந்த தலைப்பை அப்படி தந்திருக்காங்க. அப்போ உங்களுக்குலாம் நீங்கள் நல்லா கொடுத்து வச்சவங்க தெரியுமா. இது ஒரு அரசு பள்ளியில் கிடைக்குமா? ஒரு அரசு கல்லூரியில் நீங்கள் போனால் இதெல்லாம் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அப்புறம் மார்ச் 8ஆம் தேதின்னு சொன்ன உடனே அன்றைக்கி நான் காலையில் நான் உடம்பு சரியில்லை தான், நான் நல்லா ஃபுல்லாக பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கிறேன். ஆனால் அன்றைக்கி காலையில் வாட்ஸ்அப் எடுத்து பார்க்குறேன். வாட்ஸ்அப்பில் ஒன்றுமே பார்க்குறதில்ல. அப்படியே என்னை பார்க்குறேன். பார்த்தா எனக்கு வாழ்த்துக்கள் வந்து குமிஞ்சிருக்குது. எப்படி பெண்கள் நிறைய பேர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கெல்லாம் போட்டிருக்காங்க. பார்த்த உடனே நான் நினைக்கிறேன், எப்பா நம்ம பெண்ணாக பிறந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படணும். அதில் தானே அழகான லைன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அப்படி தானே பெண்ணை அன்றைக்கி தானே ரொம்ப பெருமைப்படுத்துவாங்க. மார்ச் 8ஆம் தேதி பெண்ணை தூக்கி மேலே வைப்பாங்க, அடுத்த நாள் கீழே போட்டுருவாங்க. அப்போ அந்த இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நான் நினைக்கிறேன், மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா சொல்லி கவிமணி, நான் படுக்கையில் இருந்து அதை பார்த்துட்டே இருக்கிறேன். இந்த இது அந்த இந்த இவர் கவிமணி தேசிய விநாயகம் அவர்கள் பாடிய பாடல் எனக்கு அப்படி நினைவுக்கு வருது. அப்புறமா நான் பார்க்குறேன் இன்னொரு பாடல் என்ன தெரியுமா, பெண்மை வாழ்கென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கென்று கூத்திடுவோமடான்னு சொல்லி பாரதியார் பாடின அந்த பாடலை நான் நினைச்சு பார்க்குறேன். இப்போ பரவாயில்ல, நீங்களாம் பெண்ணாக இருக்கிறதுக்கு கொடுத்து, நான்லாம் எப்போவே நினைப்பேன் பெண்ணாக பிறந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் நினைப்பேன். நீங்கள் நினைப்பீங்களா? எத்தனை பேர் நினச்சிருக்கீங்க? நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லும், ஐயோ இந்த ஆணாக பிறந்தாலையே என்னால் வெளியே போகலாம், ஜாலியாக இருக்கலாம், வீட்லேயே அந்த மகள்லாம் சொல்லுவாள். மகள் சொல்லுவாள், அது மாதிரி தானே நீங்களும். இந்த ஆணாக இருந்தால் இஷ்டத்துக்கு போகலாம் வரலாம். ஆனால் வந்து நீங்கள் என்ன இல்லை பெண்ணாக பிறந்ததுக்கு யாரெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? கவலைப்படுறீங்களா? நல்ல பிள்ளைங்க ஒரு கைத்தட்டுங்க. உண்மையே சொன்னாங்க. அவர்கள் வந்து ரொம்ப உண்மையாக சொல்கிறாங்க. அப்படிதானா? உண்மையே சொல்கிறவங்க பப்ளிக்கில் உண்மையை சொல்கிறது ரொம்ப விசேஷம். நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் நம்மளாம் யார்? ஒரு பெரிய ஒரு வீராங்கனைகள், தெரியுதா? என்றைக்குமே நம்ம தாழ்வாக நினைக்கக்கூடாது. நான் பெண்ணாக பிறந்தனே அப்படின்னு நினைக்கவே கூடாது. பெண்ணிடம் என்ன இருக்குது? பெரிய சக்தி யார்கிட்ட இருக்குது? யார்கிட்ட இருக்குது? ஆண்கிட்ட இருக்கா, உங்ககிட்ட இருக்கா? உலகை ஆள்றதுக்கு உங்களுக்கு தான் திறமை. உலகை வந்து ஒரு குழந்தைய பிறக்க வைக்கிறது, ஒரு படைப்பாற்றல், ஒரு நிர்வாக திறமை எல்லாமே பெண்கள்கிட்ட தான் இருக்குது. ஆனால் வந்து ஒரு பெண் நினச்சா 1000 அன்னை தெரசாக்களை உருவாக்க முடியும். ஒரு ஆண் நினச்சா உருவாக்க முடியுமா? உருவாக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இது குழந்தைகளை வளர்க்க சரி. ஆக பெண்கள் வந்து யார் தெரியுமா? ரொம்ப ஒரு சிறந்தவங்க, சரிதா? நீங்கள் அப்படி நினச்சிருக்கீங்களா? இல்லை. அப்போ உங்களை நீங்கள் நினச்சிக்கணும், நான் பெருசாக நினைக்கணும். நான் வந்து ஒரு பெண், நான் வந்து ஒரு ஆக்கல், என்கிட்ட ரொம்ப திறமை இருக்குது, நான் ஒரு சாதனை படைக்க பிறந்திருக்கிறேன். நீங்களாம் வந்து ஒரு நல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்திருக்கீங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நல்லா சாதனை படைக்கலாம் தெரியுமா? எந்த துறையில் போனாலும் என்ன வருது? எந்த துறையில் போனாலும் கம்ப்யூட்டர் தானே கேட்குறாங்க, கணினி. அப்போ நீங்கள் அது படிப்பை பற்றி சொல்கிறேன். அப்புறம் வந்து நீங்கள் வந்து இது பண்ண வேண்டியது கேள்வி கேட்கணும். அதாவது நம்ம வந்து இந்த மாதிரி விடுதலை அடைஞ்சிருக்கோமா? சொல்கிறாங்களே பெண் விடுதலை, பெண் விடுதலைன்னு சொல்கிறாங்க. பெண் விடுதலைன்னா என்னது? ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு முடியெல்லாம் வெட்டிட்டு நாகரிகமாக சுற்றுறதா? நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி தானா? பெண் விடுதலைனா ஜாலியாக அந்த மாதிரி ஒரு ஜீன்ஸ் பெனியான்னு போட்டுட்டு இந்த சிட்டியில் கேர்ள்ஸ்லாம் போவாங்களே, இப்போ நிறைய பேர் இப்படி போகிறாங்க. நம்ம லெக்கின்ஸ்லாம் போட்டுட்டு ரொம்ப அந்த மாதிரிலாம் ரொம்ப கவர்ச்சியாக தான் போகிறாங்க. ஆனால் வந்து அதுதான் பெண் விடுதலையா? நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. பெண் விடுதலைலாம் என்னது? நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை எந்த ஒரு வற்புறுதல் இல்லாமல் நம்ம சந்தோஷமாக அனுபவிக்கிறது பேர் தான் என்னது? பெண் விடுதலை, சரிதா? யாருடைய வற்புறுத்தல் இருக்கக்கூடாது. என் வாழ்க்கைனா நல்லா அனுபவிக்கணும், கட்டுப்பாடான வாழ்க்கை, தெரியுதா? அதுக்காக கட்டுப்பாடு இல்லாமல் போகிறதில்ல. என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக அனுபவிக்கணும், அதுதான் என்னது? பெண் விடுதலை, புரியுதா? நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க தெரியுமா? பெண் விடுதலைனா என்னதோ போயிட்டு அப்படிலாம் தெரியறதில்ல. பெண் விடுதலைனா என்னது? கல்வி எல்லாத்துலேயும் உங்களுக்கு விடுதலை, சரிதா? சந்தோஷமாக உங்கள் லைஃப் லாங் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது தான் என்னது? பெண் விடுதலை. அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து உங்களுக்கு தெரியுமில்ல, முதல்ல இதெல்லாம் வந்த கதையில் உங்களுக்கு நேரத்தையெல்லாம் சொல்லியிருப்பாங்க, நான் திரும்ப சொல்ல வேண்டிய அவசரம் இல்லை. அப்புறம் வந்து பெண் விடுதலை வந்து அன்றைக்கு வந்து வித்திட்டவர் யார்? அதான் அன்றைக்கி பாரதியார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழைய காலத்தில் பெண்கள் எப்படி இருந்தாங்க? பழைய காலத்தில் பெண்கள் எப்படி இருந்தாங்க?
எஜுகேஷன் கிடையாது. அடுப்பு தான் ஊற்றிட்டு இருக்கணும். நீ பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்பு எல்லாம் எவ்வளோ ஜாலியாக வேலை செய்துட்டு வந்துடும். பழைய காலத்தில் அந்த அதுக்குள்ளே தான் நீ இருக்கணும், வெளியே வரக்கூடாது, நீ படிக்கக்கூடாது. ஆரம்பத்தில் நமக்கு ஔவையார்லாம் நல்லா படித்து நல்லா வந்தாங்க சங்க காலத்துலலாம். ஆனால் அதுக்கப்புறம் இடையில பெண்கள் எல்லாம் பூட்டி வைக்கப்பட்டாங்க. வீட்டில் மறுமணம் இந்த மாதிரி உடையன்கட்டை ஏறணும், நீ சின்ன பிள்ளையில மறுமணம்லாம் செய்யக்கூடாது, கணவர் இறந்தால் மறுமணம் செய்யக்கூடாது, கல்வி பிள்ளை மறக்கப்பட்டிருது, இளம் வயது திருமணம் இந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் இதெல்லாம் முறியடித்தவர் யார் தெரியுமா? நம்ம பாரதியார். தெரியுதா? பாரதியாரை பற்றி தெரியுமா உங்களுக்கு? எப்படி தெரியும்? பார்த்துருக்கீங்களா? மீசை வச்சவர், முண்டாசு கவிஞர். தெரியுதா? நீங்கள் மட்டும் அவருடைய கவிதைகளை படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு சிறந்த பெண்ணாகவும் தன்னம்பிக்கை உடையவர்களாக இருப்பீங்க. தெரியுதா? அந்த மாதிரி அவர் தான் நமக்கு என்ன செய்தார்? பெண்ணுகளுக்கு விடுதலை வேணும், விடுதலை வேணும். பெண்ணுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இந்த கல்வி ஏட்டுமறிவினில் ஆணுக்கு பெண்ணுங்கே இளைப்பிள்ளை காணந்து கும்மியடி பாடலில் சொல்லியிருக்கிறாரு. அது பிறகு சொல்கிறார், தாதரண்ட நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே. யாராவது சொல்லியிருக்காங்களா? இப்போ கவிஞர்கள் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? இப்போ எழுதுகிறாங்களே பாட்டு, உங்களுக்கு ஏதாவது எழுதியிருக்காங்களா? உங்களுக்கு எடுக்கிற மாதிரி தானே எழுதுகிறாங்க, உங்களுக்கு மனசில் கெடுக்கிற மாதிரி தான் எழுதுகிறாங்க. அன்றைக்கி பாரதியார் என்ன செய்திருக்கிறார்? பெண் விடுதலை வேண்டும், பெண்ணுக்கு ஞானமும் இது கொடுத்தாங்கன்னா மண்ணுக்குள்ளவர் அவருடைய ஞானத்தை எல்லாம் கெடுத்தாரு. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார். சரிதான்? தெரியுமா பாரதியார் பாட்டெல்லாம்? தெரியாது. அப்புறம் இந்த தாதர் என்ற நிலைமை மாறி நம்மளாம் என்ன செய்யணுமா? ஆண்களோடு பெண்களும் ஆணுக்கு என்னது? ஆணும் பெண்ணும் சரிநிகர் என கொள்வதால் அறிவில் ஓங்கி வையகம் தழைக்குமாம். நம்மளை சரிபாதி யாரு? ஆண்கள். நம்ம தாழ்ந்தவர்களா? இல்லை. ஆணும் பெண்ணும் சரிநிகர் என கொள்வதால் அறிவில் ஓங்கி இந்த வையகம் தழைக்குமாம் அப்படி சொன்னார். அப்போ அவர் எப்படிப்பட்டவர் பார்த்தீங்களா? பெண் விடுதலைக்கு குரல் கொடுத்த முதல் கவிஞர் யார்? இன்றைக்கி நம்மளாம் காலேஜில் படித்து இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும். இன்றைக்கி நாங்களும் ஜெயஸ்ரீ மேடம் எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? நாங்கள் பாரதியாரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் தானே. எங்களுக்கு நிறைய ஒன்றும் தெரியாது, இருந்தாலும் அவருடைய கவிதைகளால் கவரப்பட்டு அவருடைய புதுமை பெண்களாக நாங்கள் இன்னைக்கு ஆசிரியர்கள் எல்லாருமே பாருங்கள், அவங்க படித்து அவர் சொன்னார்ல, பட்டங்கள் ஆள்வது சட்டங்கள், எவ்வளோ ஒரு முனைவர் பட்டம்லாம் பெற்று வந்திருக்காங்க. அப்படி தானே? பழைய காலத்தில் அம்மாமாரெலாம் அப்படி காலேஜுக்கெல்லாம் படித்தாங்களா? முடியாது. உங்கள் பாட்டிகள்லாம் படிச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு பெண்ணுக்கு விடுதலை கொடுத்தவர். அப்புறம் ஆண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தன்னை உயர்வாகவும் மற்றவங்களெல்லாம் தாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு? அதெல்லாம் மூடத்தனம்னு சொல்கிறார். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, 10 இது சொல்லியிருக்கிறாரு பாரதியார். உங்களுடைய கேளுங்க, நான் உங்களுக்கு நவீன காலத்துக்கு வரேன். அவர் சொல்கிறாரு, நாங்கள் அடிமைப்பட்டு வாழ மாட்டோம். உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் யாருக்கும் அடிமைப்பட்டு வாழ மாட்டோம். என்னைக்கு எங்களை அடிமையாக நடத்துகிறாங்களோ அப்போ நாங்களெல்லாம் என்ன செய்வோம்? அதை விட்டு மாறி வெளியே வந்துடுவோம் அப்படி தான் சொல்கிறாரு. பெண்கள் ஒரு 10 இது உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த நாளில் நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியுதா? பாரதியார் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கப்புறம் நம்ம சாதாரண இதுக்கு வரும். பருவம் அடையும் திருமணம் செய்யக்கூடாது. இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? எனக்கு தெரிஞ்ச 2 வீட்டில் இன்னும் பொண்ணு வயசுக்கு வரல, கணேசபுரத்தில் கட்டி கொடுத்தாச்சு. அது மாதிரி எங்கள் ஸ்கூல்லாம் பிள்ளைங்க சொல்லுவாங்க, 9ஆம் கிளாஸு 10ஆம் கிளாஸ் முடித்தோடனே எனக்கு கல்யாணம் வச்சுட்டாங்க, எங்கள் அம்மாட்ட சொல்லுங்கள். இப்போ 18 வயசு ஆக்கிட்டாங்க பார்த்தீங்களா? அப்படியுமே அந்த மாதிரி அதுக்கு முன்னாடிலாம் சீக்கிரமே பிள்ளைய கடத்தி கொடுத்துடணும். சீக்கிரம் கெட்டுறாங்களா இல்லையா? இந்த மாதிரி இந்த கொரோனா சூழ்நிலையில் நிறைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. தெரியுதா? பாரதியார் என்ன சொல்லியிருக்கிறாரு? வயசுக்கு வரதுக்கு முன்னாடி இளவயது திருமணம் என்ன செய்யக்கூடாது. அது மாதிரி நீங்கள் எல்லோரும் நினச்சிருப்பாங்கப்பா, காலேஜ் முடிக்கணும், ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி தானே? நீங்களாம் காலேஜ் முடிஞ்சோட அம்மாட்ட வரேன்னு பார்க்க வேண்டாமா, நான் இப்போ கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் நல்லா படித்து முன்னே நல்ல வேலைக்கு போய் என் காலில் நின்னப்பட தான் கல்யாணம் சொல்கிறீங்களா இல்லையா? சொல்லணும். அதுதான் நம்ம தன் காலில் நிற்க முடியும். கேட்டிங்களா? இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்? படிக்கலைன்னா அடிமையாகிரும். கேட்டிங்களா? அப்புறம் வாழ்க்கையில் நம்ம முன்னேறவே முடியாது. பாரதியார் அது சொல்லியிருக்கிறாரு. விரும்பாதவரை மணக்க வற்புறுத்தக்கூடாதான். நமக்கு ஒரு மாப்பிள்ளையை பிடிக்கல, வேண்டான்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்குது? உரிமை இருக்குது. நிறைய வீடுகளில் என்ன செய்வாங்க தெரியுமா? ஜாதகம் பார்ப்பாங்களா? இந்த ஜோசியர் சொன்னார், இந்த மாப்பிள்ளை தான் சரியாக இருக்குது, நீ வேணத்தான் கட்டணும். ஏன்ட்ட நிறைய பிள்ளைகள் சொல்லுவாங்க, உங்களையாவது பரவாயில்லை, நீங்கள் இப்படி கட்டுறீங்க, நம்மளாம் ஜாதகம் பார்க்க மாட்டோம். அப்போ எங்களெல்லாம் அப்படி இல்லை, ஜாதகம் பார்ப்பாங்க. நாங்கள் மாப்பிள்ளையை பார்த்ததே கிடையாது, அந்த மணவரையில் தான் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்புறம் அவன் கருப்பாக சோப்பாக தெரியாது, குடிகாரன்னா அவன் பாக்கு போடுறவனா, போதைக்கு. இன்றைக்கெலாம் ஒரு பொண்ணு அழுகுறா, என் மாப்பிள்ளை அப்படி ஒரு போதை பாக்கு போட்டுட்டு என்ன செய்வார்?
வருவார். எப்போ வர வாசனை, அந்த புடி வாசனை போதைன்னு வரும். இந்த மாப்பிள்ளைக்கு நான் வாழ்க்கப்பட்டு நான் விடுற பாடு இருக்கு. மாப்பிள்ளையை எங்கள் வீட்டில் பார்க்கவே விடலை, இவனை தான் கட்டணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பாரதியார் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கலான்னு எனக்கு வேண்டாம் சொல்லலாம் இல்லையா? இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கலை. அது மாதிரி தான் எங்கள் வீட்டில் ஒன்று நடந்த மகளுக்கு ஒரு திருமண வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இது அவங்களே எல்லாம் நல்லா எனக்கு பிடிச்சிருந்தது. அப்போ நான் சொன்னேன் எனக்கு வர முடியல. சென்னையில் வச்சு பார்க்குறோம், அந்த அன்னை வேளாங்கண்ணி நம்ம பெசன்ட் நகரில் வச்சு அந்த பொண்ணு சொல்லுது எனக்கு இந்த மாப்பிள்ளையே பிடிக்கல. நாங்கள் எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, உனக்கு எது பிடிக்கல? இல்லைம்மா எனக்கு பிடிக்கல. அப்போ வேண்டாம் போவோம் சரியா? அப்போ அன்றைக்கி நான் இஷ்டப்பட்டு முடிச்சு வச்சுருந்தோம்னா அது வேறு மாதிரி தான் இருந்திருக்கும். புரியுதா? உங்களுக்கு பிடிக்கலையா பேசுங்க, பேசிட்டு இன்னும் நிறைய பேர் பேசுகிறாங்க அப்படி தான் நேரில். பாரதியார் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார், உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ என்ன செய்யாத, கல்யாணம் பண்ணாது. இஷ்டம் இல்லாத மாப்பிள்ளை கூட போய் குடும்பம் நடத்த முடியுமா? மனசில் என்ன இருக்கும்? ஒரு தடவை கழுத்தை நீட்டிட்டா என்ன செய்ய முடியாது, வெளியே வரவே முடியாது. புரியுதா? வெளியே வர முடியாது. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மணமக்கள் இந்த வழிமுறை சொத்துல உங்களுக்கு பாதி சொத்து உண்டாம். உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, நிறைய நகையை போட்டுட்டு போ, அண்ணனுக்கு இந்த வீடு, உனக்கு ஒன்றும் கிடையாது, நீ போகணும், வரதட்சணை கொடுத்தாச்சு. நீங்கள் போய் கேட்கலாம், என் மாதிரி பாதி சொத்து வை. தாத்தா சொத்தெல்லாம் யாருக்கு எழுதி வைப்பாங்க? பேரனுக்கு எழுதி வைப்பாங்க தெரியுமா? நீங்கள் போய் கேட்கலாம், ஏன்னா பாதி சொத்து வேணும். இப்போ சட்டங்கள் எல்லாம் மாறி இருக்குது தெரியுதா? அப்போ சொத்தில் உங்களுக்கு உரிமை இருந்தால் தானே உங்களுக்கு நல்லா வாழ முடியும். ஒன்றும் இல்லாமல் போனால் உங்களை மதிப்பாங்களா? என்கிட்ட சொத்து இருக்குது, தாத்தா சொத்து என்கிட்ட இருக்குது, உங்கள் சொத்து எனக்கு தாங்க, பையனுக்கு இவ்வளோ கொடுத்தீங்களே எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு என்ன இருக்குதா? யார் சொன்னா? எந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாரு? அப்போ இன்றைக்கி நம்ம விடுதலை கொடுக்குறாரா இல்லையா? அது சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, மறுமணம், கணவனை இழந்தால் மறுமணம் செய்யலாமா? கணவனை இழந்த பெண்கள் என்ன செய்யணும்? கண்டிப்பாக மறுமணம் செய்யணுங்க. என்ன செய்வாங்கன்னா, கணவர் இழந்துட்டாருன்னா இவளுக்கு ஒரு வேலை இல்லை, உன் புருஷனையே நினச்சிட்டு உனக்கு எவண்டி மாப்பிள்ளை தருவான் சொல்லுவாங்க தெரியுமா? நிறைய பிள்ளைங்கள் அப்படியே வச்சுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு அவங்க வாழ்க்கையில் அப்படி நாசமாக போயிருக்கு. நிறைய பேர் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தை இறந்தாங்க. ஹாஸ்பிட்டல் போன இடத்துல 26 வயசில் எங்கள் குழந்தை ஹாஸ்பிட்டல் போன இடத்துல டாக்டர் ஊசியை மாற்றி போட்டார். உடனே ஆள் அவுட்டு. அவளுக்கு ஒரு சின்ன குழந்தை, சின்ன வயசு, அவளுக்கு 26 வயசு, குழந்தைக்கு 30 வயசு. அப்போது நானும் நம்ம புதுமை பண்ண இல்லையா? நான் சொல்கிறேன், நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணணும். இல்லை எனக்கு எம்மான்வேல் தான் மாப்பிள்ளை, திமிந்தானா? நீ கல்யாணம் பண்ணலையா, பண்ண மாட்டியா? நீ சின்ன வயசு, இளமை போயிடும், ஒரு குழந்தை இருந்தால் பிரச்சனை இல்லை சொல்லி அவளை மனசை மாற்றி கல்யாணம் பண்ணி வச்சு இன்றைக்கி அவள் ரொம்ப நல்லா இருக்கா. அன்னைக்கு போயிட்டு அவ்வளோதானே, சரிதானா? இந்த மாதிரி நாங்கள் நிறைய பேருக்கு மறுமணம் செய்து கொடுத்துருக்கோம். அதனால் மறுமணம் செய்யலான்னு சொல்கிறார். யார்? பாரதியார் சொல்கிறார். இல்லைன்னா நம்ம வாழ்க்கை நாசமாக போயிடும். ஒரு பெண் தனியாக இருக்க முடியுமா? கணவனை இழந்த பெண் இளமை காலத்தில் தனியாக இருந்தால் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ வாழ்க்கை நாசமாகுமா? அப்போ பாரதியாரை பாருங்கள், அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்கள் மறுமணம் செய்ய சொல்லியிருக்கிறார். அப்புறம் சொல்லியிருக்காங்க, இந்த மன விருப்பம் இல்லாத இதை எல்லாத்தையும் நம்ம ஒரு சில பெண்கள் நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படி இருப்பாங்க தெரியுமா? எனக்கு கல்யாணம் வேண்டாம். கடைசியில் பார்த்தா அம்மா அப்பா என்ன செய்வாங்க? ஒரு 30 வயசில் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து எப்படியாவது கல்யாணம் பண்ணி தாண்டி ஆகணும்னு சொல்லி 50 வயசு மாப்பிள்ளையை பிடிச்சி வந்துடுவாங்க. அவர் எனக்கு கல்யாணம் பண்ண இஷ்டமே இல்லைன்னு சொன்னாலும் அவளை விட்டுறணுமா? அவள் இஷ்டத்துக்கு வாழ விடணுமா? தெரியுதா? அவங்க தொழில் செய்து கொடுக்கணுமா? அவங்களுக்கு கல்யாணம் பண்ண உனக்கு கொடுக்க முடியாதுல்ல. அவளுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு தொழிலெலாம் செய்து எந்த பெண்ணையும் நீ கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாதான், வற்புறுத்தக்கூடாது. அவளுக்கு வாழ்வாதாரம் அமைச்சு கொடுத்து அவள் தொழில் செய்கிறா, அவளை நம்ம அப்படியே விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கணவனை தவிர்த்து பிற ஆண்களோட பேசலாமா? இப்போ பேச விடுவாங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. கணவனை தவிர்த்து பிற ஆண்களோடு பேசலாம் சொல்கிறார். யாருக்காக சொன்னார்? இன்னைக்கு பக்கத்து வீட்டில் பேச எவண்டி அவனை பார்க்குறேன், ஒரே சந்தேகப்படுவாங்களா இல்லையா? சந்தேகப்படுவாங்களா இல்லையா? அந்த அவங்க கீரைக்காரன் அவன் உன்னை பார்க்குறான், நீ நிறைய பெண்களை பூட்டி வச்சுட்டு போவாங்க பார்த்துக்கோங்க. ஆமாம், பாரதியார் என்ன சொல்கிறாரு? பக்கத்து ஆண்களோடையெல்லாம் பேசலாமா? தெரியுதா? நாங்களாம் எனக்கு எல்லாருக்கூடையும் நல்லா சோஷியலாக பேசுவோம். அந்த காலத்துலேருந்து சோஷியலாக பேசுவோம். ஆனால் பார்வைகள் எல்லாம் எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமானதாக இருக்கணும். புரியுதா? அதுக்காக பக்கத்து வீட்டு மனைவி அந்த இன்னொரு கணவனோட பேசுறது, குடும்ப வாழ்க்கையை நாசாகிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. பக்கத்து ஆண்களோட நல்ல அவர் சொல்கிற ஆணு பெண்ணு சரிநிகர கொண்டு வந்தால் அறிவிலோகி வையகம் தலைக்கும். அப்போ என்ன செய்யலாம்? பக்கத்து ஆண்களோட கணவனை தவிர பிற ஆண்களோடு பேசலாம். ஆனால் நடைமுறை பெண்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்கா? இல்லை. ஒரு ஃபோன் வந்தால் எவன்டி ஃபோன் பண்ணா? உங்கள் அண்ணனே சந்தேகப்படுவான்.
ஒரு வாட்ஸ்அப்பில் இருந்து அவங்க அண்ணனையும் சந்தேகப்படும், கணவர் அதுக்கு மேலே. நிறைய கணவர் வந்து ரொம்ப சந்தேகப்பட்டு அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக இருந்தாலும் அந்த சந்தேகத்திலேயே என்ன செய்திருவாங்க. இந்த சந்தேகப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க, நரக வாழ்க்கை தானே. புரியுதா? அப்போ அவர் பெண்ணுக்கு இது கொடுக்குறாருல, அந்த மாதிரி. வேற வந்து உயர்தர கல்வி படிக்க உங்களுக்கு உரிமை இருக்குது. நிறைய வீட்டில் சொல்லுவாங்க, நீ இப்போ இதோட முடிச்சிரு, பிஎஸ்சியோட முடிச்சிரு, உனக்கு கல்யாணம் வேண்டாம், அப்படி நீ எம்எஸ்சியெல்லாம் படிக்க வேண்டாம், பணம் இங்கே இருக்குது, உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவ்வளோ வேணும். நீங்கள் என்ன செய்யணும்? நான் உயர்தர கல்வி படிக்க இருக்குது, உரிமை இருக்குது, நான் படித்து தான் ஆகணும். படிக்கிறாங்களே எல்லா பிள்ளைங்களும். வீட்டில் சொன்னாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடும்? இந்த மாதிரி நான் படிக்கணும், படித்ததுன்னா நல்ல வேலை கிடைக்கும், படித்ததானே அறிவாற்றல் வளரும். புரியுதா? வீட்டில் சொன்ன உடனே அந்த பொந்தில் இருந்துடக்கூடாது. புரியுதா? அதான் சொல்கிறார். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும்? விடுதலை பெற்று வெளியே வர முடியும். ஒரு இடத்துக்கு போகிறீங்க, குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, வெறும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், உங்களுக்கு யாராவது வேலை கொடுப்பாங்களா? மேற்கல்வி படித்தா தானே கிடைக்கும். உங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ளணும் அவர் சொல்கிறார். அப்புறம் வந்து உயர் பதவியே சட்டம் தடுக்கக்கூடாதான். நீ உயர் பதவிக்கு போகிற சட்டம் அதை தடுக்கக்கூடாது. தெரியுதா? அவர் அப்படி சொல்கிறாரு. அப்புறம் வந்து அரசியலில் நீங்கள் உங்களுக்கு சம உரிமை இருக்குது. இன்றைக்கி அரசியலில் சம உரிமை தராங்களா? இல்லை. 33% தரத்துக்கே பெரிய பாடு. தராங்களா? இல்லை. பெண்கள் எலெக்ஷனில் நின்னாலே வேறு வேலை இல்லை உனக்கு. நானும் எலெக்ஷனில் நிற்க ரொம்ப ஆசைப்பட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் சும்மா கிட்ட உனக்கு ஒரு வேலை இல்லை, தட்டி சார். இந்த ஊராட்சி தேர்தல் நடந்தில்லை, இப்போ உள்ளாட்சி தேர்தல், அதுக்காவது நிற்கிறப்பா, எனக்கு நல்ல ஓட்டு கிடைக்கும், நான் ஜெயிக்கேன், உனக்கு ஒரு வேலை இல்லை, உனக்கு பொய் சொல்ல தெரியாது. சொன்ன அதில் போனால் பொய் சொல்லணும், உனக்கு பொய் சொல்ல தெரியாது. நான் போவேன், உண்மையாக நேர்மையாக இருந்து வரேன்னு சொன்னால் உனக்கு நீ போகக்கூடாது, அப்படி கட்டுப்படுத்தி வச்சுருவாங்க. நேற்று எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லுவேன், நான் அழகாக நான் பேரூராட்சி தலைவராக வந்திருப்பேன் தெரியுமா? ஆமாம், இவளுக்கு ஒரு வேலை இல்லை, இவ்வளோ உடம்பு சரியில்லை சொல்லி என்ன தட்டி அந்த மாதிரி தட்டுவாங்க. தெரியுதா? நம்ம அதை கேட்கலாமா? இல்லை, நிறைய பெண்கள் இப்போ நிற்கிறாங்க தெரியுமா? 50% பெண்கள் வந்தாச்சு. மேயர் பாருங்கள், உங்களை மாதிரி 28 வயசு பெண்ணு. அப்படி நம்ம வெளியே நிறைய பாருங்கள், படிக்காத பெண்கள்லாம் வந்திருக்காங்க. பார்த்தீங்களா இல்லையா? பேப்பர் பிடிப்பீங்களா? அந்த மாதிரி நம்ம ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன செய்யணும்? பாரதியார் அப்படி சொல்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வந்து வாழ்க்கையை நம்ம தான் முடிவு செய்யணும். இன்னொன்று, நம்ம வாழ்க்கையை பிற ஆள்கள் முடிவு செய்ய விடக்கூடாது. புரியுதா? நீ ஒன்று படிக்க போறியா, உன் வாழ்க்கையில் நல்லதா, உனக்கு நீ தான் யூனிக்கு. தெரியுதா? ஒவ்வொருத்தருக்கு என்ன இருக்குது? தனித்தன்மை இருக்குது. உன் வாழ்க்கையை நீ தான் முடிவு செய்யணும். புரியுதா? இப்படி தான் நான் உங்களுக்கு இந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். நான் பியூசி படிச்சுட்டு இருக்கேன். நான் சென்னையில் படித்தேன், குடும்பம்லாம் அங்கே இருந்தாங்க. அப்போ எனக்கு சின்ன வயசுலேயே உங்களுக்கு இந்த உதாரணத்தெல்லாம் சொல்கிறேன், என் வாழ்க்கை எப்படி பரண்டு போச்சுன்னு. அனுபவம் தானே கல்வி. அப்போ நான் வந்து சின்ன வயசுலேயே டாக்டர் ஆகணும் சொல்லி இந்த பிள்ளைலாம் கூப்பிட்டு ஸ்டெதோஸ்கோப் மாதிரி செய்து எல்லாம் ஒரே டாக்டர் விளையாட்டு தான். இதெல்லாம் வச்சு ரொம்ப நிறைய பேர் வருவாங்களா விளையாடுறதுக்கு. நான் தான் டாக்டர், ஒரு ஆள் கம்பவுண்டர், நர்ஸ் எல்லாம் வச்சு ஒரே அந்த விளையாட்டு. அப்புறம் நாங்கள் சென்னைக்கு போன பிறகு எனக்கு எப்பாவது ஒரு டாக்டராக வரணும், அதுவும் நியூராலஜிஸ்ட்டாக வரணும், நரம்பு சம்மந்தப்பட்டவராக வரணும்னு ஆசை. அப்போ நான் பியூசி போயாச்சு. அப்போ நான் +2 கிடையாது, பியூசி போயாச்சு. பியூசி போன உடனே இந்த என்ன குரூப் எடுத்தேன்? சயின்ஸ் குரூப் எடுத்தேன். சயின்ஸ் குரூப்பில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதம் அங்கே இருந்தாச்சு. 3 ப்ராக்டிக்கல் பண்ணியாச்சு. ஆகஸ்ட் கடைசியில் எங்கள் அப்பாவுக்கு அப்போ வாதம் வந்து அமைச்சகர் ஆஸ்பத்திரியில் வாதத்துக்கு வச்சுருந்தாங்க. வாதம் திடீர்னு 56 வயசில் எங்கள் அப்பாவுக்கு வாதம் வந்துச்சு. அப்போ என்னுடைய சோதனையை பாருங்கள். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, ரொம்ப வெயிலாக இருக்குது, என்ன கஷ்டம். நான் சொல்கிறேம்மா, நான் கூட ஆஸ்பத்திரியில் மிஸ் நீ போகாத. இல்லைம்மா நான் போகிறேம்மா, நீங்கள் போகாது. அங்கே போகிறேன், ஜோசியர் இருந்து கையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பெரிய இது வச்சுருப்பாங்க தெரியுமா? எது? ஒரு லென்ஸ் வச்சுருப்பாங்களே, பெரிய லென்ஸை வச்சு பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ நான் போய் சின்ன வயசு பார்த்தீங்களா உங்களை மாதிரி 2 கட்டாம் வயசு, +2 முடிச்சுட்டு நம்ம என்ன செய்வோம், அது 11th படிச்சுட்டு ஒரு 2 கட்டாம் வயசு. ஜோசியர்கிட்ட வேணா டாக்டராக வேணா பாருங்கள், சும்மா இருக்கக்கூடாது, கையை பாருங்கன்னு கேட்க வேண்டாமா? அவர் சொன்னார், ஏன் நான் டாக்டர் ஆகுவேனா? அவர் சொன்னீங்க டாக்டர் ஆக மாட்டீங்க. இல்லை, நான் டாக்டர் தான் ஆகுவேன், நான் சயின்ஸ் குரூப்பில் ஆக மாட்டீங்க, உங்கள் கையில் காமர்ஸ் லைன் ஓடுதுன்னு சொல்லிட்டாரு. காமர்ஸ்னால் இந்த வணிகம், அதில் லைன் தான் உங்கள் கையில் ஓடுது. வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் அண்ணன்ட்ட யார்ட்டையும் கேட்கல, அடுத்த நாள் அங்கே போய் குரூப்பை மாற்றிட்டேன். எங்கே போயிட்டேன்? காமர்ஸ் குரூப்புக்கு போயிட்டேன். அங்கே போனால் நான் நல்லா படிக்கிறவன், டாக்டர் படிக்கிறவ, அந்த ஒரு பிள்ளையெல்லாம் ஒரே மாதிரி விளையாட்டும், டீச்சர்லாம் ஒழுங்காக வராமல், அது குரூப்புக்கெல்லாம் ஆள் இல்லாமல் அப்படி இருந்தாங்க. கடைசியில் எப்படியோ பாஸ் ஆகிட்டேன். ஆண்டவர்கிட்ட கேட்பேன், பக்தியாக இருப்பேன் ரொம்ப. ஆண்டவரேன்னு சொன்னால் எனக்கு கொஸ்டின்லாம் அப்படி காமிப்பாங்க. அதை படித்து தான் நான் எக்கனாமிக்ஸ்லாம் பாஸ் ஆகினேன். அதுக்கு பிறகு இந்த பியூசி பாஸ் ஆகியாச்சு. நான் சொல்கிறேன், எங்கள் வீட்டான் தமிழ் இலக்கியம் படிக்க போகிறேன், டாக்டர்னு போயிட்டா. அப்போ அந்த வருஷம் 77 சார். அப்போ வந்து இவங்க இருக்காங்கல்ல, இந்திரா காந்தி, அவங்க முதலமைச்சர், அந்த பிரதமராக இருந்தாங்க. எமர்ஜென்சி அறிவித்தாங்க, யாருமே லஞ்சம் வாங்கக்கூடாது, மார்க்கின் அடிப்படையில் தான் நம்ம எங்கள் கூட படித்த 7 பிள்ளைகளுக்கு இடம் கிடச்சிது.
எனக்கு கிடச்சிருக்க வேண்டியதெல்லாம் யாருமே லஞ்சம் கிடையாது, எந்த இதுவுமே கிடையாது, மார்க்கின் அடிப்படையில். அப்போ எங்கள் கிளாஸில் படித்த 7 பிள்ளைங்க, என்னை விட மோசமாக படிக்க 7 பிள்ளைகளுக்கு, என் கூட படித்தபடி 7 பிள்ளைகளுக்கு இடம் கிடச்சிட்டு. எங்கள் கவர்மெண்ட் ஸ்டான்லி காலேஜ், சென்னை மெடிக்கல் காலேஜ் எல்லாம் எனக்கு ஃபோன் வருது, நீ உனக்கு எந்த காலேஜில் கிடச்சிருக்குன்னு. அப்போது நான் சொன்னேன், இப்படி என்னட்டி நீ இப்படி கோட்டை விட்டுட்டேன் அப்படின்னு. கோட்டை விட்டோமா இல்லையா? இப்போ யாருடைய வாழ்க்கையை முடிவெடுத்தது யார்? அப்புறம் இங்கே வந்தாச்சு, நான் தமிழ் துறைக்கு போகிறேன், தமிழ் லிட்ரேச்சர் படிக்க போகிறேன். அப்போ எங்கள் அக்கா சொல்கிறா, 2வது அக்கா, ஏய் தமிழ் லிட்ரேச்சர் படித்தா இங்கிலீஷ் நாலேஜெலாம் போயிடும். அவள் பேச்சை கேட்டாச்சு. எங்கடா போக, நான் நர்ஸுக்கு படிக்க போகிறேன், சேவை செய்யணும். எங்கள் அப்பா சொல்கிறாங்க, நீ டாக்டருக்கு படிக்க போனவன் நர்ஸுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்னடா செய்கிறது, எல்லாம் அவங்க பிகாம்லாம் ஃபுல்லாக ஆகியாச்சு. அப்போ இந்த மாதிரி ஈஸியாக கிடைக்காது, 77 ஈஸியாக கிடைக்காது. அப்போ என்ன செய்தோம், ஏதோ ஒரு இதில் போய் எனக்கு ஒரு காலேஜில் இடம் கிடச்சிது, பிகாம் படித்தேன். நான் விரும்பாத ஒரு கல்வி தெரியுதா, கிடச்சி கடைசியில் படித்து அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் நிறைய எழுதுவேன். அப்புறம் எனக்கு இதெல்லாம் வேலை கிடச்சி, அப்புறம் எம்காலாம் படித்து இன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் டீச்சராக இருக்கிறேன். அப்போ எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, ஜோசியக்காரை சொன்னதானே வாழ்க்கையில் நடந்திருக்குது, நான் ஆஸ்பத்திரியில் போனால் டாக்டர் கண்டோன்னு ரொம்ப மனவேதனைப்படுவேன். ஐயோ நம்ம இந்த டாக்டராக இருக்க வேண்டியவங்க இங்கே இருக்கமே. அதுக்கு பிறகு ஸ்கூலில் நல்லா தான் இருந்தது தெரியுதா. அப்போது நம்ம வாழ்க்கையை முடிவெடுத்தது யார்? வாழ்க்கையை இஷ்டத்துக்கு முடிவெடுக்க முடிஞ்சுதா? முடிவெடுக்க முடியலை தெரியுதா. அப்போ நம்ம என்ன செய்யணும், அப்போ நான் இப்படி ஒவ்வொருத்தர் பேச கேட்டு நான் சும்மா போயிட்டேன், நான் லட்சியம் போயிட்டா. இப்போ நமக்கு ஒரு லட்சியம் இருந்தால் என்ன செய்யணும், அது வழியாக தான் போகணும். என்னுடைய ஒரு வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் அப்படி குறை வைக்கல, நல்லா ஒரு டீச்சராக போயிட்டோம், அங்கேயும் நல்லா பணி தான் செய்யறதுக்கு முடிஞ்சுது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, யாருடைய தலையீடு இருக்கக்கூடாது தெரியுதா. நீங்கள் முடிவெடுக்கிறதோ, வாழ்க்கையில் முடிவெடுக்கும் போது நீங்கள் கேட்கலாம், பெரிய ஆள் கேட்ட ஐடியா கேட்கலாம். ஆனால் நம்மளே யோசித்து இப்போ நானே தன்னாலே தானே போனேன் இந்த குரூப்புக்கு, போனேனா இல்லையா? என் வீட்டில் நான் கேட்டேனா, வீட்டில் உள்ளவங்களுடைய சொல்ல நான் கேட்டேனா? கேட்கல. அப்படி அந்த மாதிரி நம்ம முடிவெடுத்து, நம்ம பெரிய ஆள்களுடைய ஆலோசனையை கேட்டு முடிவெடுத்து, நம்மளாக தான் முடிவெடுத்து நம்ம லட்சியத்தை என்ன செய்யக்கூடாது, காரணம் கொண்டும் விடக்கூடாது. புரியுதா? ஒரு குறிப்பிட்ட லட்சியம் இருக்குமா இல்லையா உங்களுக்கு? குறிப்பிட்ட லட்சியத்தை நம்ம அடைஞ்சு தீர்னா தான் நம்ம என்ன செய்ய முடியும், வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும், முடிவெடுக்க முடியும். அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எப்போவுமே நம்ம தான் முடிவெடுக்கணும் தெரியுதா. பிறர் நம்ம வாழ்க்கையில் தலையிடவே விடக்கூடாது. அதுக்காக அம்மா சொல் கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை, அம்மா அப்பா நமக்கு நல்லா தான் சொல்லுவாங்க தெரியுதா. அதனால் ஏன் சொல்ல கேட்டு இங்கே ஒருத்தர் பேச வந்தாங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிடாதீங்க. என்ன சொல்லணும், அம்மா அப்பா நமக்கு எப்போவுமே நல்லதான் செய்வாங்க. இந்த மாதிரி நம்ம மன அலப்பாய்ஞ்சி அப்படியா இப்படியான்னு சொல்லி பிறருடைய ஈடுபாடு நம்ம கூட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வாழும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு நல்ல இந்த ஒரு இது கிடைக்கும். அப்புறம் பெண்ணின் வாழ் உரிமையை நம்ம தான் முடிவு செய்யணும். பெண்ணின் வாழ் உரிமை யார் கையில் இருக்குது, நீ வாழ்கிறது யார் கையில் இருக்குது, உன் கையில் தான். உனக்கு பேச உரிமை இருக்குது. சில அப்படியே பேசாமல் இருந்துருவாங்க, அமைதியாகவே இருந்துருவாங்க. இன்னும் நிறைய பேர் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்டேன், ஒருத்தருமே சொல்லலை. அப்போ என்ன, உங்களுக்குலாம் அந்த லாக்டவுனில் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க அப்படி தானா? இப்போ புரியுது. லாக்டவுனில் உங்களை வீட்டில் விட்டா இப்போ அங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணி பிள்ளைங்களுக்குலாம் இன்றைக்கி லீவு சொன்னால் எல்லோரும் ஜாலியாக போயிடுவாங்க. இங்கே பிடிச்ச செய்யனால தான் சந்தோஷமாக இல்லை அப்படி தானா? எங்களுக்கெல்லாம் வகுப்பறை தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ப்பா. உங்களுக்கெல்லாம் வகுப்பறை சரி, அதை விடுவோம்மா. இப்போ நான் நம்ம இன்னொன்று நம்ம நல்ல ஒரு இதாக வரணும்னா நம்ம என்ன வேணும், ஒரு பெண்ணுக்கு என்ன வேணும், கல்வி தான் பிரதானம். சரிம்மா, பெண்ணுக்கு தான் என்னது, கல்வி. நம்ம நல்ல வரணும்னா என்ன செய்யணும், ஒரு 4-5 பாயிண்ட் சொல்கிறேன். கல்வி, ஒரு கல்வி கற்ற பெண்ணால் தான் என்ன செய்ய முடியும், நல்ல இதாக வர முடியும் அப்படி தானா. இன்றைக்கி அவங்க லெக்சரர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள், எப்படி நல்லா இந்த மாதிரி படிப்பெல்லாம் படித்து, என்ன படிப்பு, முனைவர் பட்டாலாம் படித்து எவ்வளோ பெரிய சம்பளம் வாங்கி நல்லா இருக்காங்களா. அப்போ நீங்களும் என்ன செய்யணும், இந்த கல்வி உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு கல்வி இருக்கணும். கல்வி கற்கும்போது ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது, அதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக வரணும் தெரியுதா. ஸ்பெஷலிஸ்ட்டாக தெரியுதா. நான் கம்ப்யூட்டரில் தேர்ந்த ஒரு ஆளாக வருவேன். நான் ஒரு தேர்ந்த ஆன்லைன் எக்ஸாம் வச்சா பார்த்து காப்பி அடித்தா நல்லா தான் வருமா, வராது. அப்போ என்ன செய்யணும், நான் ஒரு தேர்ந்த ஆளாக வருவேன், நான் ஒரு நல்ல ஒரு இதாட்டு நான் வருவேன். நான் படிக்கிற காலத்தில் கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தணும், நம்ம திறமைகளை வளர்த்துக்கொள்ளணும். அவர் சொல்லியிருக்காருல, இந்த இது கற்க கசடர கற்பவை கற்றபின் அதற்கு தக. அந்த மாதிரி படிப்பு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு சர்டிஃபிகேட் வச்சு இருக்கக்கூடாது. நம்ம ஒரு ஆழ்ந்த திறமை இருக்காங்க, ஜெயஸ்ரீ மேடம் இருக்காங்க, அவங்கள்ட்ட தமிழ் துறையை பற்றி ஆழ்ந்த திறமை இருக்குது. சரி, கம்ப்யூட்டர் படிக்கிறியா, எனக்கு ஆழ்ந்த திறமை இருக்குது. அப்போ நீங்கள் அதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக மாறணும், உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கொள்ளணும் தெரியுதா. நாளைக்கு உங்களுக்கு என்ன வரும், திறமை. இன்னொன்று நான் சொல்கிறேன், கல்வி கற்கும்போது இப்போ வந்துட்டு சொல்லிட்டு முடிச்சிடும். அதாவது நிறைய பெண்கள் இன்றைக்கி எதுக்கு அடிமையாக இருக்கிறீங்க, பெண் விடுதலை மொபைல் அப்படிதானா.
இன்னைக்கு நிறைய பெண்கள் நாசமாக போக்க அன்னைக்கு வந்து சொல்கிறாங்க பெண்ணுக்கு விடுதலை இல்லை, பெண்ணுக்கு வந்து அப்படி வருது இப்படி வருது, நிறையா பிரச்சனைகள் வருது, இந்த என்னது கூட்டாக கற்பழிக்கிறாங்க, பெண்ணுக்கு வந்து ரொம்ப கொடுமையெல்லாம் நடக்குன்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன? நம்ம கையில் வச்சுருக்கோம் ஒரு மொபைல் தானே. அதனால் நான் ஒன்று சொல்கிறேன், எத்தனை பேர் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்க? நிறைய பேர் இன்றைக்கி நான் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம், அப்புறம் என்னது வாட்ஸ்அப்லாம் நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க. நிறைய பிள்ளைகள் இதை எப்போ பாரு அது மற்றது இல்லாமல் இருந்துருவாங்க, காலையில் முடிச்சோன்னு அதை எடுத்து பார்க்குறது, அது இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அப்படி தானே மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க. அது நம்மளை இன்றைக்கி இணையம் வழியாக நம்ம நிறைய கற்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது, இணையம் வழியாக நம்ம நிறைய தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்குது. ஆனால் இன்றைக்கி அதுதான் உங்கள் வாழ்க்கை என்ன செய்யுது, ஸ்பாயில் பண்ணுது. அப்படி தானே ஃபேஸ்புக்கில் வரீங்க, யாரோ முகம் தெரியாத நண்பர்களோடு நீங்கள் என்ன செய்றீங்க, பழகுறீங்க. பழகும் போது என்ன உங்கள் வாழ்க்கை நாசமாகுமா இல்லையா? நானும் ஃபேஸ்புக்கில் இருந்து 3 வருஷமாக 4 வருஷமாக வச்சுருக்கேன். ஆனால் நான் வந்து உடனே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, வந்தோன்னே ஐ லவ் யூ, அப்புறமா என்னது நீ ரொம்ப அப்படிலாம் வரும். அதுவும் நான் கிளவியாகும், நான் ஐ எம் ஓல்டு லேடி எப்படி அந்த வருமா அப்படி நான் நினைக்கிறேன். நமக்கெல்லாம் அந்த இதெல்லாம் அத்து போச்சு. ஆனால் உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும், உங்களுக்குள்ள ஒரு கெமிக்கல் சேஞ்ச் இருக்கும் இல்லையா, அதுக்கு அப்படியே அடிமையாகிடுவாங்க. நினைக்கிறேன் நமக்கு எப்படின்னா இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படி அப்படின்னு நினைப்போம். உண்மையிலே நான் உலகத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆனால் நிறைய பேரை பிளாக் அந்த மாதிரி தேவையில்லாத அப்புறம் நான் நினைச்சேன் என்னட்டு தேவையில்லாத ஆளுகளோட நம்ம உருவ வைக்கக்கூடாது, நல்ல ஆளுகளை வச்சுட்டு. ஆனால் நம்மளுடைய எனக்கு என்ன திரும்ப படிப்பு குறைஞ்சிது, என்னுடைய எழுத்து திறமை என்னாவது குறைஞ்சிது. காரணம் என்ன? அது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் இருக்கும்போது தேவையில்லாத ஆள்களோடையெல்லாம் உறவு வைக்காதீங்க, நமக்கு அதை நன்மைக்கே பயன்படுத்துங்க, சரியா? அதனால் நீங்கள் வந்து அது உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கணும். பார்க்குறீங்களே நிறைய பேர் வந்து நான் அந்த இதனால நாசமாயிட்டாங்க பார்த்தீங்களா? நிறைய பேருடைய வாழ்க்கை ஃபேஸ்புக்கினாலேயும் தேவையில்லாத முகம் தெரியாத நண்பர்களாலேயும் ஏமாற்றப்பட்டு இன்றைக்கி நிறைய பெண்கள் சீரழிஞ்சு போகிறாங்க. காரணம் என்ன? அந்த வரக்கூடியவங்களாம் பெண்களை நாசாக்கணும் நல்ல எண்ணமெல்லாம் கிடையாது, அவளை எப்படியாவது நம்ம நாசமாக்கணும், எப்படியாவது அவளை நம்ம இது பண்ணணும்னு சொல்லி அந்த மாதிரி இருக்காங்க. அதனால் நான் வந்து உங்களுக்கு சொல்கிற இதெல்லாம் என்னதுன்னா, நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை நல்ல விதமாக வாழணும். உங்களுக்கு வந்து தற்காப்பு கலை கொண்டு வந்திருக்காங்க. இந்த தற்காப்பு கலை என்ன சொன்னாங்கன்னா, பிள்ளைகள் அன்றைக்கி தனியாக இருக்காங்க, வீட்டில் வந்து தனியாக இருக்கும்போது யாராவது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா அது இது பண்ணுறதுக்கு தான் தற்காப்பு கலைன்னு சொன்னாங்க. நல்லா கற்றுக்கோங்க. அவங்க நல்ல ஒரு ஏபிளான ஆளாக வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன், இதெல்லாம் பயன்படுத்தி இங்கே 4 பேருக்கு அதை சொல்லணும், தெரியுதா? தற்காப்பு கலை நமக்கு வேணும் இல்லையா? இன்றைக்கி எவ்வளோ பேர் பெண்களுக்கு பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்கு. அதனால் நான் ஒன்று சொல்லுவேன், மனதில் உறுதி வேண்டும். பாரதியார் என்ன சொல்கிறாருன்னா, மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும். எல்லா இடத்துலையும் நம்ம வந்து உண்மையானவங்களாக இருக்கணும். இன்னொன்று நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே வரக்கூடாதுன்னா கடவுளுடைய இறக்க வேணும், தெரியுதா? நீங்கள் இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், இந்த கிறிஸ்டினாக இருக்கலாம், அவங்கவுங்க கடவுளை நீங்கள் காலையில் தொழணும், தெரியுதா? ஆண்டவரை நான் வெளியே போகிறேன், எனக்கு எந்த பாதுகாப்பு எனக்கும் எந்த என்ன உங்கள் கடவுளை ஒப்படைக்கிறேன், உங்கள் எந்த ஒரு பிரச்சனை எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யணுமா, நல்லா ஜெபம் படிச்சுட்டு போகணும். எப்போவுமே நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம எந்த சாமியோ தெரியாது, உங்கள் 3 மதத்துலேருந்து வந்திருப்பீங்க, அந்தந்த இதில் நம்ம பெண்கள் வந்து ஆண்டவரை நம்ம தெய்வத்தை பட்டுக்கோடாக வச்சா தான் நமக்கு வாழ்க்கையில் நல்ல பிரகாசமாக வர முடியும். யாரும் நம்மளை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது, சரியா? அப்போ உங்களுக்கு ஒரு நீங்களாம் யார் புதுமை பெண்கள் எப்படி இருப்பாங்க? என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து கேட்கணும், தெரியுதா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து கேட்கணும். நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க, எதிர்த்து கேட்க மாட்டாங்க. ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது உடக்கூடாது, ஒரு கருப்பு உடை ஹிஜாப்னு ஒரு உடை உடுத்தாங்கல்ல, அப்போ ஒரு பெண் வந்து இழுத்து பார்க்கும்போது இந்த பெண்ணு போராடுறாங்க. இந்த முஸ்லீம் பெண்களை எப்படி போராடினாங்க பார்த்தீங்களா? பார்த்துருப்பீங்கல்ல, யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எழுந்து போராடக்கூடிய ஒரு பெண்களாக இருக்கணும். அப்படியே ஆமாம் போராட அப்படி அமைதியாக இருக்கக்கூடாது, புரியுதா? அப்படி நீங்கள் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு போராட்ட உணர்வு உங்கள்கிட்ட இருக்கணும், புரியுதா? அந்த மாதிரி நம்மகிட்ட இருந்தால் ஒரு பயம் இருக்கும், நம்மளை கண்டா ஒரு பயம் இருக்கும். எந்த ஆண்களாலும் உங்களை என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. எந்த ஆண்கள்கிட்டையும் நம்ம மனசையோ உடலையோ பறி கொடுத்துடக்கூடாது, புரியுங்களா? ஒரு தடவை நம்ம தொட விட்டால் தான் நம்ம நாசாகுவோம். ஆனால் யார் நம்ம வந்து திருமணம் வர நம்ம நல்ல உயர்கல்வி வர புனிதமாக இருக்கணும். ஒரு ஆண்கிட்ட மனசையோ இதை கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க மிஸ்யூஸ் பண்ணிவிடுவாங்க. பழைய காலத்தை மாதிரி கிடையாது. இப்போ நமக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டு வாழும்போது நம்மகிட்ட உள்ள தடைகளெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். அப்போ நீங்களாம் யார்? அவர் என்ன சொன்னார்னா, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிச்சருக்கும், செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். செம்மை மாதர் என்றைக்குமே செய்ய மாட்டாங்க, திரும்ப மாட்டாங்க, நெறி பிறந்து போக மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி நல்ல கொள்கைகளை ஏற்று நீங்களாம் வாழ்க்கையில் சிறப்பாக வரணும். பாரதி கண்ட புதுமை பெண்களாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் பெண்ணை விழித்தழு, எல்லாத்துலேயும் நம்ம ஒரு உணர்வோடு எழுந்து நம்ம வாழ்க்கையை நல்ல விதமாக வாழ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்களை குறிப்பிடுகிறேன். எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பை தந்ததுக்காக எங்கள் சிஸ்டர் அவர்களுக்கும் நம்ம ஜெயஸ்ரீ மேடம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. உங்கள் கண்ணை
கணிதவியல்ல கணினித்துறைக்கும் நன்றி சொல்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். மாணவர்களை கண்ட உடனே அப்படியே ஒரு மாதிரி சாதாரணமாக அவங்களோட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆயிட்டு. தலைவர் உரையாற்றிய திருமதி ஜெயமதி ரொசாரியோ அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேச்சு போட்டி நடைபெற உள்ளது. இன்றைய பேச்சாளர்களாகிய டெமி, ஆஷிகா, கொன்சியா, பபிஷா, வர்ஷா, சோஃபி ஸ்வேதா, சீதா லட்சுமி ஆகியோரை அன்புடன் அழைக்கின்றோம். பேச்சு போட்டியை சிறப்பாக வழிநடத்தி தர திருமதி ஜெயசீலி அவர்களை அன்புடன் வேண்டி அழைக்கின்றோம். எடுத்துட்டாங்கல்ல. அன்பார்ந்த செல்வங்களே, செல்வங்கள் தானே நீங்கள் அத்தனை பேரும், மதிப்புக்குரிய செல்வங்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நண்பகல் நேரத்துக்கும் முந்திய பகல் நேர வணக்கம். சரிதானா? காலையிலையும் சொல்ல முடியாது, மதிய வேளையிலையும் சொல்ல முடியாது, அப்போ முற்பகல் வணக்கம். அன்பார்ந்த மாணவிகளே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புகள் உங்களுக்கு தெரியும், அப்படிதானா? ஏற்கனவே நம்ம கவிதை போட்டிக்கு இலக்கு இல்லா இளமை கொடுத்துருந்தோம். இலக்கு இல்லா இளமை 16 பிள்ளைங்க எழுதியிருந்தாங்க. கவிதை போட்டியில் பங்கு பெற்றிருந்தீர்கள். என்னுடைய சிறப்பான பாராட்டுக்கள். இலக்கு என்றால் குறிக்கோள். உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு வசப்படாமல் இருக்க காரணம் உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் 40 பெண்பார் புலவர்கள் இருந்தார்கள். இடைக்காலத்தில் என்னாச்சுன்னாக்கி காலிலே சலங்கை கட்டி கோவிலிலே ஆட விட்டீர்கள், முதுகிலே சூடு போட்டு அந்தபுரத்துக்கு அனுப்பினீர்கள் என்ற அளவில் பெண் அடிமைத்தனம். பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில் விரிச்சா போச்சு, அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு, இப்படி பெண்ணுக்கு எல்லா நிலையிலும் கட்டுப்பாடுகள். வேறு ஒன்றில் சாப்பிடக்கூட உரிமை கிடையாது. உண்டில் சுரக்குதல் பெண்டில் கழகு அப்படின்னு சொல்லி நாம் விரும்ப உணவை திங்க விடாமல் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. இந்த அளவு பெண்ணடிமைத்தனம் இருந்த காலகட்டத்தில் ஏன்னா ஒரு பொண்ணு அருமையாக புது கவிதைகள் எழுதியிருந்தாங்க. ஏன்னா நான் வேலு நாச்சாரியாராக குதிரையிலே வலம் வர கனவு கண்டேன், ஜான்சி ராணியாக எதிரிகளை பந்தாட கனவு கண்டேன், திடீரென்று குக்கர் விசில் சத்தம் கேட்டது, அடுக்கலைக்கு ஓடினேன். இதுதான் இன்னைக்கு நடைமுறை, அப்படிதானே? எவ்வளோ படித்து எவ்வளோ டிகிரி எடுத்தாலும் நம்ம என்ன செய்வோம், ஒரு கூட்டுக்குள்ளே அடைப்பட்டு விடுகிறோம். இன்றைக்கி நீங்கள் நினச்சாலும் 2020 யுனெஸ்கோ நிறுவனம் ஒரு ஆய்வியல் தொடங்கியது. அந்த ஆய்வியல் இந்தியாவில் மட்டும் 2,30,00,000 பெண் குழந்தைகள் மனத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ரொம்ப வருஷம் இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு இந்தியாவில். எத்தனையாம்? 2,30,00,000 குழந்தைகள் மனம். குழந்தைகள் மனம்னா நீங்கள் எத்தனை வயசுன்னு நினைக்கிறீங்க? 5 வயதிலிருந்து 12 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு திருமணம் நிகழ்த்தப்பட்டது. இந்த கொடுமை உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் பேப்பர் எடுத்து பார்த்தா பாலியல் வன்கொடுமைக்கு பெண்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள், அப்படிதானே? அதனால தான் எங்களுடைய பாரதியார் சங்கத்தினுடைய முதுகெலும்பு, அதாவது நான் அவங்கள என்னுடைய மூத்த சகோதரி என்று சொல்லக்கூடிய அளவில் திறமை மிக்கவர்கள். காரணம் என்ன தெரியுமா? ஆசிய ஜோதி கேசவ சுப்பையா ஐயான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. திருக்குறளில் கரை கண்டவர். அவர் தான் குமரி மாவட்டத்தில் பெண்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு இந்த குமரி மாவட்டத்தினுடைய பாரதியார் சங்கத்தை நிறுவிய தலைவர். அந்த தலைவர் திடீரென்று இறந்து விட்டார்கள், மரணம் அடைந்தார்கள். அந்த நேரத்தில் தன்னுடைய பொறுப்பையெல்லாம் ஒரு திறமையான பெண்ணிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். அப்படி அவர்கள் கண்டெடுத்த முத்து தான் எங்களுடைய திருமதி ரொசாரியோ அவர்கள். அவர்கள் இல்லை என்றால் இன்றைக்கி பாரதியார் சங்கம் இப்படி நடக்காது.
அவர்களுக்கு அவர்களுடைய உரை உங்களை கவர்ந்தது. அது நான் அறிந்த ஒன்று. ஏன்னா உங்களுடைய நடையில் உங்களில் ஒருவராக பேசினார்கள். அப்படி தானம்மா? அப்படி தானே? உங்களுக்கு ஏற்ற மொழி நடையில் நீங்கள் புரிந்து கொள்வது விதமாக மிக தெளிவாக அனைத்து கருத்தோட்டங்களையும் உங்களிடம் பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பாராட்டுகளும். அருமையான சகோதரர் தற்காப்பு கலைக்காக வந்துள்ள திரு நாகராஜனுக்கு பாராட்டுக்கள். அருமையான ஆசிரியர் பிறந்தகை, உங்கள் தேர்ட் இயர் 3ஆம் ஆண்டு மாணவிகளுக்கு ஏற்கனவே நான் அறிமுகமானவள். உங்களுடைய அருள் சகோதரி என்னுடைய இளைய சகோதரி, அப்போ என்னுடைய தங்கை. அந்த அருமையான தங்கையுடைய அழைப்பேற்று நான் இவன் வருகை புரிந்துள்ளேன். அவர்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப தான் உங்களுக்கு நாங்கள் அந்த கட்டுரை போட்டியெல்லாம் எங்களுக்கு நடத்த முடிஞ்சிச்சு. கட்டுரை போட்டி 22 பேர் எழுதியிருந்தீர்கள். 22 பேரும் சிறப்பாக எழுதியிருந்தீர்கள். அனைவருக்கும் பரிசு தர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஆனால் என்னுடைய சூழல் தர முடியவில்லை. எனவே 4 பேருக்கு மட்டுமே தர முடிந்தது. சரியா? எழுதின அத்தனை பேருக்கும் பாராட்டுக்கள். ஓவியமும் அதே தான். பெண்ணை விழித்தெழு ஓவியப்பட்டிக்கு தலைப்பு அது தானம்மா? கட்டுரைப்பட்டிக்கு என்ன தலைப்பு தந்திருந்தேன்? கல்வி இல்லா பெண் கலர் நிலம், பாரதிதாசனுடைய கவிதை வரிகள் தந்திருந்து. கல்வியை பற்றி மிக சிறப்பாக பங்கேற்றீர்கள் மாணவ செல்வங்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் பாராட்டுக்கள். ஓவியங்கள் வரைந்த நல்ல நெஞ்சங்களுக்கும் பாராட்டுக்கள். ஓவிய போட்டியும் அப்படி தான் ரொம்ப சிறப்பாக உங்களுடைய கற்பனை நயத்தை கலந்து நீங்கள் தந்திருந்தீங்க. உங்களுக்கு பாராட்டுக்கள். இப்போ நமக்கு பெண் விடுதலைக்காக எடுக்கப்பட்ட தலைப்பு என்ன தலைப்பம்மா? இவளை கட்டவிழ்ந்து போக விடுங்கள். இதனுடைய பொருள் தெரியுமாமா? இன்னைக்கு ஒரு பெண் பல்வேறு கட்டுக்களை உள்ளடக்கி கட்டப்பட்டிருக்கா. 1 சமூக கட்டுப்பாடுகள், 2 சமய கட்டுப்பாடுகள், 1 குடும்பத்தினுடைய கட்டுப்பாடுகள், 4 நமக்கு நாமே வைத்துள்ள கட்டுப்பாடுகள், சுற்றுப்புற சூழல்கள் அமைத்துள்ள கட்டுப்பாடுகள், இனி முக்கியமாக நம்முடைய நம்பிக்கை மீது வைத்துள்ள கட்டுப்பாடுகள். அப்படிதானே? இந்த எல்லா கட்டுத்தலைகளும் ஒரு பெண்ணை அவிழ்த்து கொண்டிருக்கேன்னு இதையெல்லாம் உடச்சி வீசிக்கிட்டு வெளியில் வர்றதான் பெண் சுதந்திரம். இந்த பெண் சுதந்திரம் நமக்கு இன்றைக்கி 40%, 40% நமக்கு தரப்பட்டுள்ளது. அரசியலில் எவ்வளவுதான் முன்னேறிவிட்டாலும், படிப்பியல், விஞ்ஞானத்தில், அறிவியல், சமூக எல்லாத்துலேயும் பெண்கள் கொடி கட்டி பறந்தாலும் ஒரு பகுதியில் பெண் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றால். வரதட்சணை கொடுமையினால், ஒரு சைடில் மாமியார் கொடுமை, இல்லது மருமகள் கொடுமை. இது 2மே செய்கிறது பெண்கள் தானே. வேறு ஒன்றில் என்னுடைய மாணவி ஒருத்திக்கு மறுமணம். ஒரு குழந்தையோடி அவளுடைய கணவன் அவளை நிராதரவாக விட்டு போயிட்டான். அவளுக்கு மறுமணம் செய்து வைத்தோம். என்னை கூப்பிட்டு ஒரு ஆள் கேட்குறான், உனக்கு வேறு வேலை ஒன்றுமே கிடையாதா? அவள் ஒரு பிள்ளை இருக்கதானே செய்து, அவள் வாழ முடியும் இல்லையா? ஒரு வேலை இருக்கு இல்லையா? அதே இது ஒரு ஆணுக்கு பொண்டாட்டி செத்து ஒரு பிள்ளை இருந்தால் என்ன சொல்லுவாவ? பாவம், கை பிள்ளையோடி அவன் என்ன செய்வான்? அதனால் சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணுவீங்க சொல்கிறது பெண்கள் தான். அப்போ நமக்கு அடிமைத்தனத்துக்கு நம்ம தான் காரணம். இதிலிருந்து நாம் விழித்தெழ வேண்டும். எனவே இந்த தலைப்பில் இப்போ நமக்கு என்னது பேச்சு போட்டு நடைபெறும். 3 நடுவர்கள் இருந்து என்ன செய்வாங்க? தீர்ப்பினை வழங்குவார்கள். 7 பேர் பேச இருக்கிறாங்க. முதல் எண் யாருக்குமா? லாட் நம்பர் 1 பேசுவாங்கம்மா. என்னடா லாட் நம்பர் சொல்லுங்க. பேர்லாம் சொல்லுங்க. லாட் நம்பர் 1மா? அனைவருக்கும் காலை வணக்கம். அவளை கட்டவிழ்த்து போக விடுங்கள் என்ற தலைப்பில் நான் இங்கு பேச வந்துள்ளேன். இந்த உலகத்தின் பலவிதமான பரிணாமங்கள் ஒரு பெண் அடைகிறாள். ஒரு தாயாய், மகளாய், மனைவியாய், இல்லத்தரசியாய், சகோதரியாய், தோழியாய், காலத்துக்கு காலம் ஒரு பெண் அடையும் வேடங்கள் தான் எத்தனையோ. உடல் உறுதி கொண்டு இருக்கும் ஆண்களை விட மனம் உறுதி அதிகம் இருக்கும் பெண்களே சிறப்பானவர்கள். இப்படிப்பட்ட பல சிறப்பு கொண்ட பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை என்ற உண்மையை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அதன் தீர்வை நோக்கி நகர முடியும். பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதா இல்லையா என்பதிலேயே முரண்பட்டு கொண்டிருந்தால் அங்கேயே தேங்கிவிட வேண்டும்.
சுதந்திரம் இல்லை என்றுதான் சொல்வேன். என் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை உங்கள் முன் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். என் சிறு வயதிலேயே மருத்துவத்துறையில் ஈடுபட்டு படிக்க வேண்டும் என பெரிய லட்சியத்தோடு இருந்தேன். ஆனால் பெண் என்ற ஒரே காரணத்தினால் என்னை வெளியே சென்று தங்கி படிக்க அனுமதி தரவில்லை. இதற்கு நான் என் பெற்றோரை குற்றம் சொல்வதா அல்லது பாதுகாப்பு இல்லாத இந்நாட்டை குற்றம் சொல்வதா? நண்பர்களே, சற்று சிந்தியுங்கள். படித்த பெண், படிக்காத பெண், சாமானிய பெண், உயர் பொறுப்பில் இருக்கின்ற பெண் என யாராக இருந்தாலும் அவள் ஒரு பெண். பெண்ணை இப்படித்தான் நடத்துவோம் எனும் சமூக மனநிலைக்கு எதிரான நிலைப்பாட்டை ஒவ்வொரு பெண்ணும் எடுக்க வேண்டும். இதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை சொல்கிறேன். இன்றைய டீ கடையில் நின்று நான் டீ குடிக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்படியே நான் குடித்தேன் என்றாலும் என்னை தவறாகத்தான் பார்ப்பார்கள். ஏனென்றால் பெண் என்பவளோ பால் வாங்கி வீட்டில் டீ போட்டு குடிக்கும் என்னும் முன் உதாரணத்துக்குள் நிற்பதுதான் இங்கு பிரச்சனை. இப்படியான ஒவ்வொரு பெண்ணுடைய உடல், மனம் ஆகியவற்றை அடுத்தவர்கள் நிர்ணயிக்கும் நிலைதான் இங்கு இருக்கிறது. வேலு நடுங்கனி இல்லத்தரசி பாரதி கண்ட புதுமை பெண்ணாக இருக்க வேண்டும் என நான் நினைக்கிறேன். ஆனால் நடைமுறையானதோ அப்படியானதாக இல்லை. பெண் சுதந்திரம் குறித்து பல ஆண்டு காலமாக பேசியிருக்கிறார்கள். அது பேச்சளவிலும் எழுத்தளவிலும் தான் இருக்கிறதோ தவிர நடைமுறை அப்படியானதாக இல்லை. ஒரு பெண்ணுடைய குடும்ப சூழலை விட்டு வெளிவர பல தடைகள் இருக்கின்றன. அத்தடையை மீறி அவள் வெளியே வந்தாலும் இச்சமுதாயம் அவளை பல பழி சொற்களுக்குள் ஆளாக நேரிடுகிறது. பறக்க சிறகுகள் கேட்கும் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம்தான் கூண்டுகளோடு கூடிய சிறகுகள். ஒரு பெண் தன் விருப்பம் போல் வாழ்வதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இங்கு யாருக்கும் இல்லை. ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களை கூட இப்படிதான் பெண்கள் என நிர்ணயிக்கும் நிலைதான் இங்கு இருக்கிறது. எனவே பெண்களிடமிருந்து மாற்றம் வர வேண்டும். அப்படி மாற்றம் வந்தால்தான் பெண்களின் வாழ்க்கை தரம் முன்னேறும். அன்பிலும் வீரத்திலும் ஆளுமையிலும் ஆட்சித்திறனிலும் விளையாட்டிலும் என எழுச்சி பெற்ற பெண்மணிகளோ இங்கு ஏராளம். அவர்களின் சாதனையோ இங்கு தாராளம். அன்பையே ஆயுதமாக கொண்டு சேவை செய்த அன்னை தெரசா, காற்றுக்கு சமமாக போரிட்ட வீரமங்கை வேலு நாச்சியார், விண்ணிலே கால் பதித்து வியக்கில் ஆழ்த்திய பெண்மணி கல்பனா சாவ்லா என சாதனை செய்தவர்களோ இங்கு ஏராளம். அடுப்பு ஊதும் பெண்கள் கல்வி கற்கக்கூடாது என்ற நிலை மாறி கற்றவருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு என்ற நிலை முழுமையாக வர வேண்டும். மாதரே, பெண்தானே என கேலி செய்தும் ஒவ்வொருவரையும் நெற்றிக்கண் தீயினால் பொசுக்கு. தடை விதிப்போரின் தடையை உடைத்திடு. தைரியம் விதிப்போரின் தடம் பார்த்து நடந்திடு. கீழ்வானம் சிவக்க தொடங்கிவிட்டது. உனக்கென உரிமையை மீட்டெடுக்க சூரியன் என உதிர்த்து வா, எழுந்து வா. உனது கனவுகளை நிஜமாக்க கட்டுகளை அவிழ்த்து வா. பெண்ணே, நீயும் ஆணுக்கு இணையே, உனக்கு ஏது தடையே? நம்பிக்கை உள்ள மனிதனுக்கு ஒரு செடியின் உள்ள ரோஜா மட்டும்தான் தெரியுமே தவிர அச்செடியின் உள்ள மொட்டுக்கள் தெரிவதில்லை என்று கூறி எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். தேடி சோனித தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவ மேதி கொடு கூற்று கிரையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற என் தமிழ் பாட்டன் பாரதி திருவடியே போற்றி அனைவருக்கும் அகில உலக மகளிர் தின வாழ்த்து கூறி மகிழ்கிறது என் மனம். என் கட்டச்ச பெண்ணிய உரை கேட்டு நிச்சயம் பரிசு தரவில்லையும் உங்கள் மனம். அவையோர் அனைவருக்கும் சுருக்கமாக அன்பு வணக்கம் கூறி உரையை தொடங்குவதே என் பழக்கம். பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவிப்பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார். அகிலமெல்லாம் படைத்தவனுக்கு அதில் அத்தனை அழகுகளையும் வைத்தும் மனநிறைவு வரவில்லை. மனிதனை படைத்தான், அப்போது மகிழ்ச்சி ஏற்படவில்லை. மனுஷியை படைத்தான், அதுவும் மனுஷரின் லா எலும்பை உருவி அதற்கு பெண் உருவம் கொடுத்தான்.
உளம் குளிர்ந்தான். இது வேதம் அல்ல, விவேகம் என்கிறது அறிவியல். நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் ஆண்களை விட பெண்களுக்கு உலா எலும்பொன்று கூடுதல் என்பது? பெண் என்பவள் மென்மையானவள். அவளுக்கு உறுதித்தன்மை வேண்டும் என்று எண்ணி இறைவனுக்கு இருந்த ஞானம் அவன் படைத்த மனிதருக்கு அற்று போனது எப்படி? பண்டைய காலத்தில் இந்த அறிவு தெளிவாகத்தான் இருந்திருக்கிறது என்பதற்கு ஔவையார், காக்கை பாடினார் போன்ற சங்க கால பெண்பார் புலவர்களே சான்று. அதியமானின் அவைகள புலவர் ஔவையார் அதியன் சார்பாக தொண்டைமானிடம் சென்று இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி என்று வஞ்ச புகழ்ச்சியாக தொடங்கி, அப்பனே உன் ஜம்பம் அதியனிடம் பலிக்காதடா என்று நக்கல் அடித்தது தொண்டைமான் அறியாததா? இந்த பெண் இவ்வளவு தைரியமாக என்னிடம் வந்து வீர வசனம் பேசுகிறாள் என்றால் ஏதோ பொருள் இருக்கிறது என்று உணர்ந்த தொண்டைமான் தன் அறிவுக்கு வேலை கொடுத்தான். சமாதானம் செய்து கொண்டு உயிர் பிழைத்தான். நாட்டை பேரழிவிலிருந்து காத்தான். இந்த அறிவு தெளிவுத்தான் பெண்ணினத்தின் அடக்குமுறைக்கு வித்திட்டு இருக்குமோ? வெளியே இருந்து பெண்ணுறுத்தியின் கவிதையை ரசிக்கும் ஒருவன் அவளே தன் மனைவியாக அமையும் போது அந்த கவிதையை திருத்த சொல்வது ஏன்? ரசனை என்பது வேறு, சொந்தம் என்பது வேறு, பாதுகாப்பு என்பது வேறு, பண்பாடு என்பது வேறு என்று மனிதன் கேட்ட தப்பு கணக்கு தான் இடைக்கால பாலிய மனம். மறுமண எதிர்ப்பு, கைமை நோன்பு, இந்த கொடுமையின் உச்சக்கட்டம் தானே உடன்கட்டை ஏறுதல் என்னும் ஆணவ கொலை. இதற்கு குரல் கொடுத்த ராஜாராம் மோகன் ராய், கோபாலகிருஷ்ணன், பாரதியார் போன்றவர்களும் ஆண்கள் தான் என்பதை ஆணினம் என்று மறந்ததோ அன்றுதான் பெண் அடிமைத்தனத்தின் உச்சக்கட்டம் வலுப்பெற தொடங்கியது. பெண்ணின் வலுவற்ற தன்மை அடிமைத்தனத்தின் எல்கையாயிற்று. ஆணின் உடல் வலிமை அவர் தம் மனதையும் கல்லாக்கி விட்டது. பெண் உடலில் தான் மென்மையானவள், மனதளவில் வலிமை மிக்கவள் என்பதற்கு தன் கடைசி மகனை போருக்கு அனுப்பி வைத்த தாய். புலியை வெறும் முரத்தால் விரட்டி அடித்த வீர நங்கை போருக்கு சென்றிருந்த தன் வீர மகன் வீச்சிருந்த கருவறையை காட்டி, இதுதான் அந்த சிங்க குகை என்று கூறி பெருரிதம் கொள்ளும் தாய். இவர்களின் வீரமெல்லாம் பெண்ணினத்தின் வீர உள்ளத்திற்கு தக்க சான்றுகள் அல்லவா? இந்த வீரம் வாய்ந்த உடலால், மனதால், சிந்தனையால் அடிமைப்படுத்தப்பட்ட பெண்ணினம் வீழ்ந்து கிடக்கும் என நினைப்பது அறிவினம். மாந்தரா என்னை படைத்த இறைவனுக்கு நன்றி கூறி பெண்ணாக இந்த உலகில் பிறந்த அனைத்து பெண்களும் பெருமைப்படும் விதம் அனைவரும் சிங்க பெண்களாக வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Lot number 4. சபையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த இனிய வணக்கங்கள். கல்வி, செல்வம், தொழில் போன்ற அனைத்திலும் பெண்ணின் பெயர் பெற்று கண்ணின் உயர்வுற்று விளங்குவதை நம்மால் இன்று காண முடிகிறது. இருப்பினும் பெண் சமுதாயம் ஏன் பிற்படுத்தப்பட்டுள்ளது? இந்த கேள்விக்கான பதில் கல்வியின்மை. நம் நாடு சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டு காலங்கள் ஆயினும் கூட இன்றும் நாம் பெற்ற சுதந்திரத்தை நம்மால் உணர முடியவில்லை என்றால் நம் வாழ்வின் வெற்றிக்கான இலக்கை எவ்வாறு அடைய முடியும் நடுவர் அவர்களே? அது மட்டுமன்றி பெண்கள் நம் நாட்டின் கண்கள் என்பதனை வலியுறுத்தும் வண்ணம் நம் நாட்டில் பற்பல மறுமலர்ச்சிகள் தோற்றுவிக்கப்பட்டன. உதாரணமாக, முக்கியமாக அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கூறியவர்கள் முன்பு பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பெண்களை வீர நடை போட வைத்தவர் பாரதியார். அது மட்டுமா, பாரதிதாசன் பெண் கல்வியை வலியுறுத்தும் வண்ணம் தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னால்
உன் அன்னை சிலை போல் ஏன் இங்கு நிற்கிறாய்? நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகிறாய்? விலை போட்டு வாங்கவா முடியும் கல்வி? நீ வேளை தோறும் கற்று வருவதால் படியும். மலை வாழை அல்லவோ கல்வி, நீ வாயார உண்ணுவாய் போ என் புதல்வி. படியாத பெண்ணாய் இருந்தால் உன்னை கேலி செய்வார் இவ்வூரார் அறிந்தார். கடிகாரம் மோடு முன்னோடு என் கண்ணல்ல அண்டை வீட்டு பெண்களோடு கடிதாய் இருக்கும் அப்போது கல்வி கற்றிட கற்றிட தெரியும் அப்போது என்று பெண்களை கல்வி கற்றிட வேண்டுமம்மா என்று அன்பாக கட்டளையிடுகிறார். பெண்ணின் பெருமையை கவிமணி போல் கனிமொழியாக இன்று அளவும் யாரால் தான் கூற முடியும்? மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று அவர் பெண்மையை புகழ்ந்தது அவர் பெண் சமுதாயத்தின் மீது வைத்த பெரும் புலமையை உணர்த்துகிறது நடுவர் அவர்களே. அடுத்ததாக, பெண்கள் கல்வி கற்பதனால் பயன்கள் பற்பல. அவர்களுக்கு எதிராக நடைபெறும் தீய அவலங்களிலிருந்து அவர்களால் எளிதில் வெளிவர முடியும். பெண் கல்வி கற்றால் அவர் பெண் குழந்தை மனம், அது மட்டுமன்றி வரதட்சணை கொடுமைகள், அவர்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகளிலிருந்து அவர்களால் எளிதில் வெளிவர முடியும். இச்சமுதாயத்திற்கு நான் வைக்கும் வேண்டுகோள் என்னவென்றால், பெண்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறோம் என்ற பெயரில் அவர்களை தங்க கூண்டில் அடைக்க வேண்டாம், ஆசை என்னும் சிறகுகளை முறிக்க வேண்டாம், கல்வி கண்களை மறைக்க வேண்டாம் என்பதே ஆகும். இறுதியில் நான் ஒன்றினை கூறி நிறைவு செய்கிறேன். பெண்களுக்கு கல்விதான் அழகு. மற்றொரு முறை பெண்களுக்கு கல்விதான் அழகு என்று கூறி நல்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவையில் அமர்ந்திருக்கும் என் துறை தலைவருக்கும் பேராசிரியர்களுக்கும் விழாவை சிறப்பிக்க வந்த விருந்தினர்களுக்கும் என் உடன்பிறவா சகோதரிகளுக்கும் என் சக தோழிகளுக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என் பெண்கள் தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்பொழுது இவளை கட்டவிழ்த்து போக விடுங்கள் என்னும் தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். பண்டை காலத்தில் பாரத நாட்டில் பெண்களுக்கு பெரும் மதிப்பு இருந்தது. பெண்ணை வாழ்க்கை துணை என்று காட்டினார் வள்ளுவர். ஔவையார் என்ற பெண்பார்ப்புலவர் தூதுவராக சென்றதை புறநானூறு காட்டுகிறது. பெண்மையை போற்றிய புனித மண் நம் பாரத புண்ணிய மண். தெய்வங்களில் கல்வி, செல்வம், வீரத்தை குறிக்கும் பெண் வானம், பூமி, பூமாதேவி, கடல் அன்னை, கடல் மாதா, இயற்கை எண்ணெய், நதிகளுக்கெல்லாம் பெரும்பாலும் பெண்ணின் பெயரை சூட்டிய பெருமைக்குள்ளாவோம். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று கவிமணியும், பெண்களினால் பண்பு இலங்கினால் அவர்தம் பேச்சுக்கு தான் அமிழ்தம் என்று கூறிய புரட்சி கவியும் பெண்களை சிறப்பித்து பாடியுள்ளது பெண்ணின் பெருமைக்கு சான்று. இன்று பெண்கள் வீட்டிற்குள்ளே முடக்கப்பட்டிருந்த நிலை மாறி இன்று அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வீட்டுக்குள் இருந்து ஜன்னல் வழியாக வீதியை வேடிக்கை பார்த்த பெண்கள் இன்று விண்டோஸ் முன்னால் அமர்ந்து பிரபஞ்சத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கல்வி, மருத்துவம், அரசியல், சமூகம், பொருளாதாரம், கலை, நாட்டியம், விளையாட்டு, அறிவியல், விண்வெளி என அனைத்து துறைகளிலும் தடம் பதித்து சாதனை படைப்பதை காணலாம். மண்ணில் சேவை செய்து விண்ணளவு புகழ் பெற்றவர் அன்னை தெரசா. விண்வெளியில் கால் பதித்து மண்ணில் பெருமையை நிலைநாட்டியவர் கல்பனா சாவ்லா என்பது பெருமைக்குள்ளாகும். சமுதாயத்தில் மறுமலர்ச்சி ஏற்பட, குடும்பத்தை திறன்பட நிர்வகிக்க, உலகத்தை பேணி பாதுகாக்க, பொருளாதார நிலையை மேம்படுத்த பெண் கல்வி அவசியமாகிறது. இன்றைய நிலையில் பெண் கல்வி வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. பெண்கள் ஏட்டை தொடுவது பாவம் என்ற சொன்னவர்கள் மறைந்து விட்டார்கள். வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று விந்தை மனிதர்களும் தலை கவிழ்ந்து விட்டார்கள். கடந்த 30 ஆண்டுகளில் நாட்டில் கல்வியில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. மாணவிகள், கிராமப்புற பெண்கள் தங்கள் கல்வி தரத்தில் உயர்ந்திருக்கிறார்கள். ஒரு பெண் கல்வி கற்றவளாக இருந்தால் பிரச்சனைகளை அறிதல், ஆராய்தல், தீர்வு காணல், மாற்று வழியை ஏற்படுத்துதல், நேர திட்டமிடுதல் போன்ற பல நன்மைகளை பெற முடிகிறது. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்று, சொற்காத்து சோர்விலார் பெண் என்ற குரலுக்கு இலக்கியமாக திகழ்வது பெண்ணின் பெருமைக்கு சான்று.
பெண்ணை சக்தியின் உருவமாக கருதிய பாரத நாட்டிலே இன்று தொலைக்காட்சிகளிலும் ஊடகங்களிலும் பொழுதுபோக்கிற்குரிய காட்சி பொருளாகவே காட்டுகின்றனர். பெண்கள் பொழுதுபோக்கிற்கு உரியவர்கள் அல்ல. சமுதாயத்தில் பழுது நீக்கும் பாவையர் என்பதை பெண் சமுதாயம் உணர்த்த வேண்டும். அது மட்டுமல்லாது அவர்களுக்கு இன்னும் சுதந்திரமும் விரிவடைய வேண்டும். ஆதலால் பெண்களை கட்டி போடாமல் அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து கூட்டினை விட்டு பறந்து செல்லும் பறவைகளாக அவர்களுக்கு இன்னும் பாதுகாப்பையும் அளித்து இரவு நேரங்களில் தொலை தூரங்களுக்கும் தனியாக சென்று வரும் அமைப்பையும் அமைத்து கொடுக்கணும். மொத்தத்தில் பெண்ணே, நீ மலராக இரு, மனம் கொண்ட மல்லிகையாக மட்டுமல்ல, தண்ணீரின் அளவு தானும் உயரும் தாமரையாக இரு. பெண்ணே, நீ கொடியாக இரு, கொம்பு கண்ட இடத்தில் பற்றி படரும் கொடியல்ல, கோட்டையின் உச்சியில் பறக்கும் வெற்றி கொடியாக இரு. பனிமலையாக இருக்காதே, உன்னை உருக்கி விடுவார்கள். எரிமலையாகவும் இருக்காதே, உன்னை ஒதுக்கி விடுவார்கள். பனி மூடிய எரிமலையாக இருந்து பார், உன்னை தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். பெண்மையை போற்றுவோம், பெண்மையை கொண்டாடுவோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Lot number 6. அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பறக்க சிறகுகள் கேட்ட பெண்ணுக்கு தரப்பட்ட சுதந்திரம்தான் கூண்டுகளோடு கூடிய சிறகுகள். ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் பெற்றுவிட்டோம் என்று நெஞ்சை நிமிர்த்தி கூறுகின்றோம். குடும்ப வரையறை, சமூக வரையறை என கட்டுப்பாட்டுகளுக்குள் அடங்கி சுதந்திரத்தை தொலைத்த பெண்களின் உணர்வுகளை பற்றி யோசிக்கிறோமா? 100 ஆண்கள் வெற்றி அடைந்தால் ஒரு பெண் வெற்றி அடைகிறாள் என்றால் அதற்கு பெண்களுக்கு ஆண்கள் அளவிற்கு பெண்ணுக்கு திறமை இல்லை என்ற அர்த்தம் இல்லை. 100ல் 1 பெண்ணுக்கு தான் விரும்பிய துறையை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் கிடைக்கிறது என்பதுதான் இதன் உண்மையான காரணம், துயரமான நிதர்சனம். என் மகள், என் மனைவிக்கு என்ன பிடிக்கும் என்று எனக்கு தெரியாதா என்பவர்கள் பலர். இப்படித்தான் ஆண்கள் அக்கறை என்ற பெயரில் பல பெண்களின் கனவுகளை சிதைக்கிறார்கள். பொம்பளை பிள்ளை வெளியூர்ல படிச்சு என்னத்தை சாதிக்க போகுது? பெரிய மனுஷி ஆனதுக்கு அப்புறம் கூட படிக்கிற பசங்க கூட எல்லாம் பேச்சு தேவையா? பொம்பளை பிள்ளைனா பாவாடை சட்டை போட்டாதானே அழகு. விளக்கு வச்ச நேரத்துக்கு பின்னால இன்னும் பொம்பளை பிள்ளை வீடு வந்து சேரலையா? அப்பப்பா, இப்படி எத்தனை கேள்விகளை நாம் அன்றாடம் சந்தித்து வருகின்றோம். பணியிடம், தொழில், அரசியல், சமூகம் என எங்கெங்கோ பயணித்து போராடி சாதிக்க வேண்டிய பெண்மணிகள் இன்னும் வீட்டுக்குள்ளேயே வீணாகி கொண்டிருக்கிறார்கள் என்பது எத்தனை வேதனைக்குரிய விஷயம். சின்ன சின்ன ஆசைகளுக்கு கூட பெண்களின் அழகான சிறகுகள் சிறைப்பட்டிருக்கின்றது. காலம் மின்னல் வேகத்தில் சுழன்றாலும் அதை காட்டும் கடிகார முள்கள் தேங்கியிருப்பது ஒரு வட்டத்திற்குள் தான். அம்மா, மனைவி, மகள் என பல்வேறு பரிமாணங்களில் ஒரு பெண் தன் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தினாலும் அவள் முடங்கி கிடப்பது குடும்ப பொறுப்பு, குடும்ப கௌரவம் என்ற பெயர்களில் ஆண்களின் அதிகாரத்திற்குள் தான். பெண்களை முன்னேற விடாமல் பிணைத்திருக்கிற தலைகளை என்னவென்று ஆராய்வதற்கு முன்னால் பெண்கள் தங்களுக்கு தாங்களே பூட்டி வைத்திருக்கும் சங்கிலியை முதலில் அறுத்தெறிய வேண்டும். தனக்கு கிடைக்காத வசதிகளை எல்லாம் தன் மகளுக்கு செய்து தர நினைக்கும் அம்மாக்கள் சுயசார்புடன் வாழ கற்றுத் தருவதில்லை. ஒரு 10 வயது பெண் குழந்தை ஓடி ஆடி விளையாடினாலே, எதுக்கு ஆம்பளை பையன் மாதிரி அங்க இங்க ஓடி சாடி விளையாடிட்டு இருக்க, ஒழுங்கா பொம்பளை புள்ள மாதிரி அடக்க ஒடுக்கமா ஒரு இடத்துல உட்கார்ந்து விளையாடு என்று சொல்லும் அம்மாக்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள். ஆண் குழந்தைகளின் சிறகுகளை எண்ணெய் பூசி வளர்த்து விடும் அம்மாக்கள் பெண் குழந்தைகளின் சிறகுகளை முளையிலே வெட்டி விடுகின்றார்கள். பெண் விடுதலை முயற்சிக்கு யாரும் உதவி செய்யவில்லையே என்று வருத்தப்படாமல் நம்முடைய லட்சியத்தை அடையும் வரை முன்வைத்த காலை பின் வைக்காமல் நமது இலக்கை நோக்கி நடந்து செல்ல வேண்டும். நம் லட்சியத்தை அடைய தடைக்கல்லா இருக்கும் பயம், வெட்கம் என்ற பேய்களை தைரிய வாளால் வெட்டி வீழ்த்துவோம். ஆணிற்கு இருக்கிற அதே அளவு உரிமையும் சுதந்திரமும் பெண்ணுக்கும் இருக்கிறது. ஆனால் நம் சமூகத்தில் வெளி உலகுடன் தொடர்பில்லாத நிலையிலேயே பெண்களை வைத்திருக்கிறோம். இந்த நிலை தொடருமானால் வெளியுலக பிரச்சனைகளையும் சவால்களையும் ஒரு பெண் எப்படி எதிர்கொள்ள முடியும்? அவர்களுக்கு வெளி உலகுடன் நல்ல தொடர்பும் நல்ல கல்வி முறையும் இவையெல்லாம் கிடைத்தால்தானே அவள் உண்மையில் தன் கூண்டுகளிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட பறவை போல் சிறகடித்து பறப்பாள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Lot number 7.
பூமிக்கு 2 எழுத்து, அன்புக்கு 3 எழுத்து, அதை காட்டும் பெண்ணுக்கு என் பேச்சை சான்றெழுத்து என கூறி என் உரையை தொடங்குகிறேன். பெண்களால் வீடும் சமூகமும் நாடும் உலகும் முன்னேறுவது இன்றைய நிலை. இப்படி தன்னையும் உறவையும் ஊரையும் முன்னேற்ற பெண்கள் இன்றும் போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள். எந்த சவாலையும் எதிர்கொள்ளவும் வெற்றி பெறவும் வல்லமை பெற்றதால் தான் பெண் சக்தியானால். பெண்களை சக்தி என குறிப்பிடுகிறார் பாரதியார். இன்று பெண் சக்தி என்பது நாட்டின் முதுகெலும்பாய் மூச்சுக்காற்றாய் முகமாய் மாறியிருக்கிறது. ஆனால் இன்றும் பெண்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். பெண் எங்கு போற்றப்படுகிறாளோ மதிக்கப்படுகிறாளோ அங்கேதான் வளர்ச்சியும் முன்னேற்றமும் இருக்கும். சமூக வளர்ச்சி மட்டுமல்ல, கவிதையும் கதையும் இலக்கியமும் வளர கருப்பொருளே பெண்கள் தான் என்பதை உலகே அறியும். ஆணுக்கு பெண் இழப்பில்லை கான் என்கிறார் பாரதி. எனவே பெண்களுக்கு கொடுக்கப்படும் சுதந்திரம் இயல்பாக இருக்க வேண்டுமே தவிர அதை போராடி பெற்றதாக இருக்கக்கூடாது. உலகம் முழுவதும் உள்ள நாடுகளில் வெறும் 63 நாடுகளில் மட்டும்தான் மகப்பேறு விடுமுறைக்கென முறையான விதிமுறைகளை வகுத்து அளிக்கின்றனர். அதில் நம் நாடும் ஒன்று என்பதை நினைத்து நாம் பெருமை அடைவோம். அதில் 28% பெண்கள் மட்டுமே சம்பளத்துடன் கூடிய விடுமுறையை அனுபவிக்கின்றனர். சர்வதேச அளவில் 66% பணியை பெண்களை மேற்கொள்கின்றனர். ஆனால் உலக வருமானத்தில் 10% மட்டுமே அவர்களுக்கு கிடைக்கிறது. உலகளவில் பெண் சிஇஓக்கள், தலைமை அதிகாரிகள் பெண்கள் என 4% பேர்களே இருக்கின்றனர். ஓய்வூதியமும் 35% பெண்களுக்கு மட்டுமே முறையாக கிடைக்கிறது. பெண்கள் தங்களுக்கு வேண்டிய அனைத்து சுதந்திரத்தையும் போராடித்தான் பெற வேண்டும் என்ற நிலை இன்றளவும் இருக்கிறது. அவ்வளவு ஏன், நாம் கொண்டாடும் பெண்கள் தினமே பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகுதான் 1975 சர்வதேச பெண்கள் தினமாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்தது. இன்றளவும் பெண்களால் ஆண்களை போன்று நினைத்த நேரங்களில் கிடைத்த இடத்தில் தங்குவதோ, லாரிகளில் தொற்றிக்கொண்டு செல்வதற்கோ, லிஃப்ட் கேட்டோ பயணம் செய்ய இயலாது. தங்குவதற்கு வசதியான இடத்தை காட்டிலும் பாதுகாப்பான இடங்களை தேடியே பெண்கள் செல்ல வேண்டிய நிலை உள்ளது. காந்தியடிகள் சொன்ன அந்த பொன்னான காலம் இன்றளவும் வரவில்லை என்பதை நினைத்து நாம் கவலைத்தான் பட வேண்டும். இன்றைய காலகட்டத்திலும் பெண்கள் முன்னேற்றம் அடைவதை சிலர் விரும்புவதில்லை. இன்றும் டொமெஸ்டிக் வயலன்ஸ் எனப்படும் உள்நாட்டு வன்முறை பெண்களிடம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. ஒரு பெண் வெளியே சென்று வருவதற்குள் ஐயோ எத்துணை சிக்கல்கள். இன்றும் கல்வியில் அதிக அளவில் தேர்ச்சி பெறுபவர்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் ஏன் வேலை வாய்ப்பு ஆண்களுக்கு மட்டுமே அதிகமாக கிடைக்கிறது? இதெல்லாம் மாற வேண்டுமெனில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் அனைத்து இன பாகுபாட்டையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். பெண்களிடம் கரண்டை பிடுங்கிவிட்டு அவர்களிடம் புத்தகத்தை கொடுத்தால் போதும் என்கிறார் தந்தை பெரியார். எனவே பெண்களே, உங்களை கட்டி வைத்திருப்பது கட்டுக்களில் அதை அவிழ்த்தெடுங்கள், சங்கிலிகளில் அதை உடைத்தெடுங்கள் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேச்சு போட்டியை சிறப்பாக வழிநடத்திய திருமதி ஜெயசீலி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெண்களின் தற்காப்பு கலை கராத்தே. பெண்ணே கற்சிலை மௌனமளி, கற்பனை வளர், பேசு, கற்று நல்லவரோடு இணை, தற்குறிகள் நிறைந்த உலகு, தற்காத்தல் பெண்ணுக்கு ஆயுதம், தற்காலம் வன்முறை கொடூரம், தற்சருக்கு தனிமை வேண்டாம், தற்காப்பு கலை பயில் பெண்ணே. தற்காப்பு கலையை பயிற்றுவிக்க திரு நாகராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் நான் 2 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒன்று வந்து ஜெனிஃபர், இன்னொன்று ஜோதி மேம். அவங்க தான் இங்கே கூப்பிட்டு வந்தது. அப்புறம் எல்லாருமே விடுதலை பற்றி பேசினாங்க. தைரியம் வேணும்ன்ட்டு. அது எல்லாத்துக்குமே முழுசாக வேணும்னா தற்காப்பு கற்றுக்கணும் இல்லையா? அது கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. வெளியே போகும்போது பயம் இருக்காது. எந்த முடிவுனாலும் உங்களால் தெளிவாக எடுக்க முடியும். ஆரோக்கியமாக இருப்பீங்க. அப்படி நம்புகிறேன். கற்றுக்குவாங்க. அப்புறம் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சல்யூட். எதுக்குன்னா நாங்கள் இவ்வளோ நேரம் பேசினதை வந்து பொறுமையாக பார்த்தீங்கல்ல, அதுக்கே பெரிய தைரியம் வேணும்ல. சரியா? இப்போ சிம்பிளாக கொஞ்சம் சொல்லித்தரேன், பாருங்கள், கற்றுக்குவாங்க. அதுக்கு மேலே எதாவது வேணும்னா மேம்கிட்ட சொல்லி கூப்பிடுங்க. எப்போ நாங்கள் வர தயார். நன்றி. யாருக்காச்சுக்கும் உங்களோட அனுபவத்தில் இந்த மாதிரி டீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படி ஏதாவது டவுட் இருக்கா? இருந்தால் அப்படியே உங்கள் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவீங்க. அப்படி தானே?
வரைக்கும் 2 அல்லது 3 பேர் வாங்கலாம் வாலண்டியர்ஸ் அப்படின்னாங்க. நீங்கள் எப்படி போய்ப்பீங்க? நீங்கள் ஐடியா இருக்கா? ஒன்றும் இல்லை, எந்த இடத்துல ஓப்பன் பண்ணுங்க, இந்த இடத்துல பிடிக்கும், லைட்டை ப்ரெஸ் பண்ணுங்க, இந்த இடம் என்ன ஓப்பன் ஆகும், விரல் எல்லாமே சென்சிட்டிவ் ஆகிடும். புஷ் பண்ணிட்டு எடுத்துலாம் ஏன்னா நம்ம மனசு எல்லாத்துக்குமே மூக்கு, காது, தொண்டை, அப்புறம் ஜாயிண்ட், எல்லா ஜாயிண்ட்டுமே வீக்காக இருக்கும். அதில் அடிபட்டீங்கன்னா அன்கான்சியஸ் பண்ணீங்களா, லைட்டை புஷ் பண்ணுங்க, அதெல்லாம் கவனமாக கரெக்டாக பண்ணாங்க. ஆனால் என்ன பண்ணீங்கன்னா இப்படி தொட்டிங்கன்னா இப்படி தைக்கிறீங்கல்ல, எல்லாத்துக்குமே இந்த இடம் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லா மனுஷனுக்கும் இங்கே தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு இந்த பக்கம் வீக்காக தான் இருக்கும். அது புரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் தடுக்கும் போது இங்கே தான் தடுக்கணும். வருதா? சரியா? இப்படி தடுத்துட்டீங்கன்னா அப்படி இப்படியே அடிச்சிருக்கோம். எப்படி தடுக்கிறாங்களோ நீங்கள் பாருங்க. இப்படி தடுக்கிறாங்கன்னா அப்படி இங்கேயே அடிச்சிடலாம். ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம். நீங்கள் பயந்து ஸ்ட்ரெஸ்ஸாக கூட இப்படி அடிச்சிடலாம். இந்த இடத்துல அடிபட்டுச்சுன்னா அவங்க நார்மலாக வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 7 minutes தான் வரும். அதுக்குள்ளே நீங்கள் தப்பிச்சிடலாம். சரியா? பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் செஸ்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுங்க, போயிடுவாங்க. இந்த தோல் ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுங்க. என்ன எட்டுமோ அங்கே நிற்கிறது. அப்புறம் இன்னும் தலசாலியாக அவங்களுக்கு ஒரு வழி இருக்கும். இந்த இடம் இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த நம்ம நாடி இருக்கும்ல, நாடிக்குள்ள இருக்குது தெரியாது. இந்த நாடி இருக்குல்ல, இந்த இடத்துல இப்படி தள்ளிருந்தீங்கன்னா எவ்வளோ தலசாலியாக இருந்தாலும் வீக் ஆயிடுவாங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க, நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ லைட்டாக தான் இப்படி தள்ளுவாங்க, தெரியுதா? எப்படி வருதா? இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், அவங்க தள்ளுவாங்க. அப்படி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா எப்படி சொல்கிறாங்கன்னா 2 கை பிரச்சனை, 2 கை இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் சமாளிக்க முடியும். ஈஸியாக நிறைய விஷயம் இருக்குது. ஒரே நாள் சொல்லியிருந்தா புரியுமா இல்லை மனசில் நிற்குமா யூஸாக இருக்குங்களா? அண்ணன் அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்கள் அண்ணன் தப்பி காலி பண்ணிடுறாங்க. இந்த எல்போ இருக்குல்ல, இந்த எல்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்க இப்படி அப்புறம் யாராவது உங்களை கட்டி பிடிக்கிறாங்க அப்படின்னாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு நிதானமாக இருக்கணும், தடுமாறக்கூடாது. பயம் உள்ளதான் வெளியே காட்டுகிறது. ஏன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் இது. யாராவது கட்டி பிடிக்கிறாங்க இல்லை கடத்தை கட்டி தூக்குறாங்க அப்படின்னாங்க, உங்கள் கைக்கு உள்ள எங்கே பிடிப்பாங்கல்ல, இந்த ஏரியாவில் பிடிக்க விடாங்க, நெருப்பு ஓப்பன் பண்ணாங்க, இப்படியே இருந்துங்க. கையோட சேர்த்து பிடிக்கட்டும். இந்த கை இருக்குல்ல, இப்படி பிடிச்சிருங்க. இப்படி அழுத்த அவங்களுக்கு தான். இப்போ நம்மளை அழுத்துறாங்கன்னா நமக்கு பவர் ஜாஸ்தியாகும். அவங்க பாடியோட பவரும் சேர்த்து நமக்கு வரும். இப்படி எழுதுங்க, இப்படி பிடிச்சிருங்க, அவ்வளோதான். நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். பின்னாடி இருந்து நெருங்க சொல்லுங்க. நீங்கள் பின்னாடி நம்மளை எப்படி கட்டிக்கிட்டீங்க அடுத்த பாருங்க. சின்ன
பிக்கப்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக வந்து போயிடுங்கன்னா, இப்போ ஒருத்தரை அட்டாக் பண்ணாமல் சும்மா அட்டாக் பண்ண மாட்டீங்க நம்புகிறேன். ஏன்னா இப்போ யாராவது உங்களை டீஸ் பண்ணாங்க, இல்லை ஏதோ சம்திங் நடக்குது, நீங்கள் அவங்கள்ட்ட தப்பிக்கணும் அப்படின்னாங்க, ஒரு கையால் தாக்காதுங்க, 2 கை சேர்த்து வச்சு தாக்குங்க. இன்னும் பலமாக இருக்கும். இப்படி அடிக்கிறதோ இல்லை இப்படி குத்துறதோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த இடம் சென்சிட்டிவாக அவங்களுக்கு இருக்குது பாருங்கள். இந்த இடம் ஜாயிண்ட்டு, இந்த ஜாயிண்ட்டு, இந்த மாதிரி எல்லா ஜாயிண்ட்டும் பாருங்கள். உங்களால் அந்த ஆளோட எந்த இடத்துல ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும் பாருங்கள். 2 கை சேர்த்து வச்சு அட்டாக் பண்ணுங்கள். ஒரே இடத்துல 10 அல்லது 15 அடி கொடுக்கணும். நீங்கள் தப்பிக்கணும் ஈஸியாக ஒரே இடத்துல. இப்போ நான் சும்மா இப்படி இங்கே அடிக்கணும் அப்படின்னாங்க, அங்கேயே 10 அடி ஒரே இடத்துல. வேறு வேறு இடத்துல அடித்தா உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஒரு இடத்துல அடித்த உடனே அந்த இடத்துல அடிக்க முன்னாடி அலர்ட் ஆயிடுச்சு. ஒரே இடத்துல எய்ம் பண்ணுங்க. ஒரே இடத்துல 10 வாட்டி 15 வாட்டி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அனுப்பிச்சு நீங்கள் எதுவுமே வேற எங்கேயா போயிட்டு ரெக்கவர் ஆகிக்கலாம். சொன்னது யூஸ் இருந்தால் கொள்கிறேன். பரிசு வழங்கல் நிகழ்ச்சி. மகளிர் தினத்தையொட்டி நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கிட திருமதி ஜெயசீலி அவர்களை அழைக்கின்றேன். போட்டிக்குரிய பரிசுகளை வழங்க திருமதி ரொசாரியோ அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முதல் பரிசு சகாய ஆண்ட்ரோ சுஸ்மி, 3rd year. இரண்டாம் பரிசு சகாய ஃபிளாரல், 3rd year. அபிநயா, 1st year, 3ஆம் பரிசு. தேர்ட் பிரைஸ் வந்து 2 பேருமா? ஓகே. அபிநயா 1st year, அபிஷா 3rd year. கவிதை போட்டிக்குரிய பரிசினை வழங்க செல்வி ஜெனிஃபர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். முதல் பரிசு லாட் நம்பர் 17 அண்ணா ஜோயன்சி, 1st year. இரண்டாம் பரிசு லாட் நம்பர் 13 வர்ஷா, 2nd year. மூன்றாம் பரிசு லாட் நம்பர் 12 வெனிஷா, 1st year. பேச்சு போட்டிக்குரிய பரிசுகளை வழங்க டாக்டர் ஜெயசீலி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் சீதா லக்ஷ்மி, 1st year. செகண்ட் பிரைஸ் கொன்சியா என், 2nd year. Third prize B.S. Varsha, 2nd year. ஓவியப் போட்டிக்கான பரிசினை வழங்க மிஸ்டர் நாகராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஓவியப் போட்டி. ஃபர்ஸ்ட் பிரைஸ்
lot number 13, Ans Regima, second year. Second prize, lot number 16, Stefina, third year. Third prize, lot number 10, Divya Bharati, first year. செல்வங்களை பெண்மை தாய்மை இறைமை என்று கண்டார் பாரதியார். பெண்மை வாழ்க்கைவென்றே போற்றினார் பாரதி மற்றும் பல கவிஞர்கள். ஆனால் அந்த பெண்மையின் நிலை இன்று எப்படி உள்ளது? அட்டையில் போடவும் சட்டையில் போடவும் கட்டாயம் தேவை பெண்களின் படமே, அப்படிதானே? பெண்களுக்கே பொருத்தமில்லாத என்ன விமர்சனங்கள் அத்தனைக்கும் பெண்களுடைய படங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு காரணம் யாருன்னா வெளியிலேருந்து யாரும் வரலாம், ஆண்களும் அல்ல, நம்ம தான் காரணம். ஒன்று பணத்திற்கு அடிமை, இரண்டு புகழுக்கு அடிமை, இன்னொன்று நமக்கு நாமே அடிமை. இந்த மூன்று நிலைகளும் இந்த நிலையிலிருந்து விழித்தெழுவதற்காக பெண்ணை விழித்தெழு என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்ட இந்த அருமையான சர்வதேச விழா சிறப்பாக அமைய காரணமானவர்கள் நீங்கள் மட்டுமே. இது உங்களது விழா, உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுகின்ற விழா. இந்த விழாவிலே நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று இந்த விழாவிற்கு மகுடம் சூட்டி உள்ளீர்கள். இன்று கணினித்துறை உங்களால் பெருமை அடைந்துள்ளது என்றால் அது மிகையாகாது. ஏன்னா வரவேற்புரை, இறைவாழ்த்து, ஒருங்கிணைப்பு, பங்கேற்பு என்ற 4 நிலையிலும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி தந்தவர்கள் நீங்கள். நீங்கள் இல்லையேல் இந்த விழா இல்லை, நீங்கள் இல்லையேல் இந்த மேடை இல்லை, நீங்கள் இல்லையேல் நாங்கள் இல்லை. இதுதான் உண்மை. அதனால் அன்பான மாணவ செல்வங்களே, உங்கள் வடிவத்தில் உங்களைப் போல இதுவரை ஒருவரும் பிறந்தது இல்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை. ஆகையினால் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் என்பதை மனதில் நிறுத்தி வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு வசப்படும். யோசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை அர்த்தப்படும். தியானிக்க கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் வழி பிறக்கும். யோசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கை அர்த்தப்படும். நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் உறவு வலுப்படும். எல்லாவற்றுக்கும் மேலாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை உங்கள் வசப்படும். நாளைய பாரதம் இல்லை, இன்றைய பாரதமும் உங்கள் கையில் என்று கூறி எங்களுக்கு அனைத்து விதங்களிலும் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தந்த உங்களுடைய துறைக்கு நன்றியோடு எங்களுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க்கை ஒரு கணக்கு நண்பா, இறைவன் அதை வகுத்து தந்தான். பெருக்கல் வரும், பின்னம் வரும், பெரிய எண்கள் பின்னால் வரும், வகுத்தல் வரும், வாங்கல் வரும், வாய்ப்பாடுகளும் இடையில் வரும், குறுக்கல் வரும், கூட்டல் வரும், குத்தல் புள்ளியும் இடையில் வரும். வழியை விட்டு விலகாவிடில் விரும்பும் விடை விரைவில் வரும். அப்போ இந்த நிலையை நாங்கள் எட்டி பிடிப்பதற்கு 3 தேவை. 1, ஒரு இலக்கினை அமைத்து கொள்ளுங்கள். 2, அதற்கு ஏற்ப முயற்சி செய்யுங்கள். 3, அதற்கு ஏற்ப உங்களை பயிற்றுவித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நேரங்களை திட்டமிட்டு செயல்படுங்கள். 4, உங்களுடைய தன்னம்பிக்கையை இறை நம்பிக்கையின் துணையோடு வளர்த்து கொள்ளுங்கள். 5, உங்களுடைய முயற்சியினை முழுமூச்சோடு ஈடுபடுங்கள். மேடம் சொன்னாங்கள், அவங்களுடைய இலக்கு தவறி போனதற்கு காரணம் அவர்களுடைய மூட நம்பிக்கை. அப்படிதானே? உண்டா இல்லையா சொல்லுங்க. ஏன்னா எனக்கு எங்கள் துறையில் நடந்தது. ராணியில் வரக்கூடிய ராசி பலனை பார்த்துட்டே வருவாங்க. என்னுடைய சீனியர் ஒரு பேராசிரியர் திருமதி முனைவர் பத்மா அவர்கள், இன்னைக்கு எங்களுடைய இல்லை அந்த அருமை பேராசிரியர் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். கல்லூரியில் நான் ஒரு நாள் வரும்போது சொல்கிறாங்க, ஜெயசீலி
எனக்கு இன்னைக்கு ராசி பலன் என்ன போட்டிருக்கு தெரியுமா? நீங்கள் கவனமாக நடக்கணும், இல்லது தவறி விழுந்து விடுவீர்கள் என்று. நான் சொல்லேன், மிஸ் இதெல்லாம் மூட நம்பிக்கை மிஸ், இதிலெல்லாம் நம்பிக்கை வைப்பீங்களா? நீங்கள் பார்த்து நடந்தால் எப்படி மிஸ் கீழே விழ முடியும்? இல்லை ஜெயஸ்ரீ, அதில் போட்டால் கண்டிப்பாக நடக்கும். அடுத்த நாள் ஃபஸ்ட் அவர் எங்களுக்கு கிளாஸு, நான் ஓடி ஓடி வந்து நிற்கிறேன். மிஸ் சொல்கிறாங்க ஹைட் ஓடி, ஜெயஸ்ரீ என்னைக்கு பத்மா கிளாஸை நீ சேர்த்து வந்திக்க, பத்மா 2 நாள் லீவ் ஒன்று. மிஸ் என்ன ஆச்சு பத்மா? மிஸ் பாத்ரூமில் இன்னைக்கு காலைல கீழே விழுந்துட்டாங்களாம். நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நான் விழுவேன்னு நினச்சா நம்ம விழத்தானே செய்வோம். நம்ம எழுந்து நடப்போம்னு சொன்னால் நம்மளால் நடக்க முடியும். இதுதான் உண்மை. எனவே நீங்கள் விழுந்து கிடப்பது ஊடகங்கள் என்றால் எழுந்து நடங்கள், விழித்து நடங்கள். நீங்கள் விழுந்து நடப்பது போதைப் பொருட்கள் என்றால் அவற்றிலிருந்து எழுந்து நடங்கள். நீங்கள் விழுந்து கிடப்பது பணத்திற்கு அடிமை என்றால் அதை விட்டு எழுந்து நடங்கள். நீங்கள் விழுந்து நடப்பது ஆண் சகவாசங்கள் என்றால் அதை விட்டு எழும்பி விழித்து நடங்கள். நீங்கள் விழுந்து கிடப்பது புகழ் என்ற போதைப் பொருள் என்றால் அதிலிருந்தும் விழித்து எழுங்கள். நீங்கள் விழுந்து கிடப்பது உறக்கம் சோம்பேறித்தனம் என்றால் அதிலிருந்து விழித்தெழுங்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு வெற்றியாக மாறும் என்று கூறி இந்த அருமையான விழாவை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். பரிசு பெற்ற மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள். நன்றியுரை வழங்கிட எனது தோழி ஜானிஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைய நாளை இனிதாக அமைத்து தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. பெண்களின் சிறப்பையும் பெண்களின் முன்னேற்றத்தையும் பற்றி எளிமையாக வாழ்த்துரை கூறிய திருச்சிலுவை கல்லூரியின் முதல்வர் அருள் சகோதரி சோஃபி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகை ஆள பெண்களுக்கு தான் சக்தி இருக்கிறது. பெண் விடுதலை, பெண் கல்வி பற்றியும் ஆணும் பெண்ணும் சமம் தான் என்று தெளிவான பாரதியின் கருத்தை எங்களுக்கு கூறிய திருமதி ஜெயமதி ரொசாரியோ அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெண்ணடிமை பற்றியும் மறுமணம் பற்றியும் எளிமையாக கூறி பேச்சு போட்டியை தலைமை தாங்கி நடத்திய முனைவர் திருமதி ஜெயசீலி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்ச்சியை ஆர்வமுடனும் ஊக்கத்துடனும் சிறப்பாக அமைத்து தந்து வழிநடத்திய எமது கணினி துறையின் அருள் சகோதரி ஜோதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்ச்சிக்காக மாணவிகளை வழிநடத்திய ஆசிரியர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய காலகட்டத்தில் பெண்களை பாதுகாத்துக் கொள்ள உதவும் தற்காப்பு கலையை பயிற்றுவித்த திரு நாகராஜன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வளவு நேரமும் ஆர்வமுடனும் உற்சாகமாகவும் போட்டிகளில் பங்கேற்றும் தற்காப்பு கலை பயின்ற போன்ற மாணவிகளுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாட்டுப்பண். शुभ नामे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 Thank you, Ma. You can go to your classes. Thank you.